போதற்கரியவன் நிலமுலாவிய நீர்மலி வேணியன் அழகில் ஜோதியன் அம்பலத்தாடுவான் மலச்சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளமும் மூங்கிட மன்றுளார் அடியார் அவர் வான்புகள் நின்றதெங்கும் விலகுவார். எல்லாம் அல்ல இறையருளும் குருவருளும் துணை நிற்க அவன் அருளால் அவன்தான் வணங்கி இங்கே நகரில் நடந்த 46வது திருமுறை மாநாட்டில் கலந்து கொண்டு கடந்த 4 நாட்களாக உங்களோடு பழகக்கூடிய ஒரு திருவருள் வாய்ப்பை இறையருளாலும் குருவருளாலும் அடியேன் பெற்றிருக்கிறேன். அன்பு நண்பர்களே, 4 நாட்களாக திருமுறைகளையும் குறிப்பாக திருமுறை பண்களையும் அவை தொடர்பான பல்வேறு கருத்து அமைதிகளையும் செய்ய வேண்டிய பணிகளையும் சேர்த்து நாம் சிந்தித்தோம். அதில் நேற்றைய தினம் திருஞான சம்பந்தர் அடிச்சுவட்டில் அருணகிரிநாதர் என்ற பொருளில் இசை உலகிலும் தமிழ் உலகிலும் சைவ உலகிலும் அதுபோல முருகு புகழ் பாடக்கூடிய உலகிலும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய திருஞான சம்பந்த பெருமானையும் அருணகிரி பெருமானையும் பற்றி பார்த்தோம். இன்றைய தினம் பண்களும் பாடிய சூழல்களும் இது ஒன்றும் புதுவிதமான தலைப்பு அல்ல. இன்று திரை இசையில் ஒரு பாடல் எழுத வேண்டும் என்று சொன்னால், ஒரு பாடலுக்கு இசை அமைக்க வேண்டும் என்று சொன்னால், அந்த இயக்குனர் பாடலாசிரியரிடமும் பாடலுக்கு இசை அமைப்பாளரிடமும் சேர்ந்து இந்த சூழல், இந்த நிலை, இதற்கு பொருத்தமான பாடலை படைக்க வேண்டும், இதற்கு பொருத்தமான இசை மெட்டை நீங்கள் அமைக்க வேண்டும் என்று அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டு வரக்கூடிய இந்த முறைதான். என்ன நீங்கெல்லாம் பார்த்திருப்பீங்க, உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதடா கர்ணா. அந்த பாடல் எழுந்து அமைந்திருக்கக்கூடிய சூழல் உங்களுக்கு நன்றாக தெரியும். கர்ணன் படத்தில் அதிலும் நடிப்பு உலகத்தில் இமயத்துக்கு சென்ற சிவாஜி கணேசன் கர்ணனாக இருக்க, அந்த நிலையில கர்ணனுடைய வாழ்நாள்ல சாதனைகள்ல சோதனைகள்ல முக்கியமான ஒரு இடமாக இருக்கக்கூடிய தேர்காலில் கிடக்க, அவன் செய்த தான தர்மங்களால் அவன் உயிர் பிரிய முடியாமல் தவிக்க, பெருமானே அந்த தான தர்மங்களை பெறுவதற்காக வந்த பொழுது அந்த காட்சியை கொஞ்சம் கண்ணு முன்னால கொண்டாந்து நிறுத்தி பாருங்க. இந்த இடத்திற்கு ஒரு பாடல் எழுத வேண்டும் இல்லையா? அந்த பாடலுக்கு பொருத்தமான இசை அமைதி தர வேண்டும். அதெல்லாம் இவங்கெல்லாம் ஒரு விஸ்வகர்மா மாதிரி ஒரு பெரிய பீஷ்மரா இருந்தாதான் முடியும்.
கவி சக்கரவர்த்தியாக திகழ்ந்த கண்ணதாசன் கூட சில நேரங்கள்ல தடுமாறி நின்ற நிலங்கள் எல்லாம் உண்டு. சில நேரங்களில் க்ஷண நேரத்துல பாட்டை தந்ததெல்லாம் உண்டு. எம்.எஸ். விஸ்வநாதன் ஹார்மோனிய பெட்டியில போட்டுக்கிட்டு அந்த மெட்டை கொடுத்ததெல்லாம் உண்டு. மெட்டும் பாட்டும் இணைந்து இணைந்து அந்த கதை சூழலோடு ஒன்றிணைந்து சென்றால்தான் அது சிறக்கும் என்பதை இன்றும் நாம் பார்த்து வருகிறோம். செஞ்சோற்று கடன் தீர்க்க சேராத இடம் சேர்ந்து வஞ்சத்தில் வீழ்ந்தாயடா கர்ணா. அந்த இடத்தை கேட்கும் பொழுது, அந்த சூழலை பார்க்கும் பொழுது நம்ம நெஞ்சு கலங்குது. செஞ்சோற்று கடன் தீர்க்க சேராத இடம் சேர்ந்து வஞ்சத்தில் வீழ்ந்தாயடா கர்ணா வஞ்சகன் கண்ணனடா. என்ன தெய்வத்தையும் மனிதத்திடம் மன்னிப்பு கேட்க வைக்கக்கூடிய திறமை கண்ணதாசனுக்குத்தான். கவியரசு மன்னித்து அருள்வாயடான்னு கேட்பார். தாய்க்கு நீ ஒரு மகன் இல்லை, தந்தைக்கு மகனும் இல்லை, ஊர் பழித்து கொண்டாயடா கர்ணா உன் பழி கொண்டேனடா. இந்த பாட்டு அமைக்கிறதுக்குள்ள ஒரு இயக்குனர் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பார். ஒரு மியூசிக் டைரக்டர் பழைய புராணத்தை விட்டுறக்கூடாது, கேரக்டரை விட்டுறக்கூடாது, கேரக்டருடைய உயிரோட்டத்தை விட்டுறக்கூடாது. அதில் நடிச்சுட்டு இருக்காரே ஒரு நடிப்பு உலகத்தினுடைய இமயம் சிவாஜி கணேசன். அவன் உணர்வை விட்டுறக்கூடாது, உயிரை விட்டுறக்கூடாது, அந்த உணர்ச்சியை விட்டுறக்கூடாது. இவ்வளவு சேர்த்து வச்சு அந்த பாட்டு அமைக்கணும். அந்த பாட்டுக்கு பொருத்தமான ராக சூழலை அமைக்கணும். பின்னணி இசை கருவிகள் முழக்கங்கள் அந்த இடத்துல படா தடார்னு வரக்கூடாது. அது எப்படி நகர்ந்து போதுன்னே தெரியாம அந்த சோகத்தை கொண்டுட்டு வரணும், ஒரு இறக்கத்தை கொண்டுட்டு வரணும், பார்க்கிறவங்களுக்கு ஒரு பெரிய பிம்பத்தை காட்டணும். இதுதான் ஐயா சூழல், இதுதான் சூழல். அவ்வளவு எளிதான ஒரு காரியம் இல்லை. அதுபோலதான் இன்னைக்கு நான் பேச போறது. இது எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, பண்கள் அவங்க சொல்லக்கூடிய ராகங்கள். இந்த ராகத்துக்கு உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதடா. இந்த இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த பாட்டுக்கு பாட்டு போட்டி, அந்த போட்டி, இந்த போட்டி எல்லாம் டிவியில நடந்துகிட்டு இருக்கு பாருங்க. தூத்துக்குடியில இருந்து ஒரு பையன் இந்த பாட்டை மேடையில வந்து பாடினான். 7 சக்கரவர்த்திகள் ஜட்ஜ்மெண்டா உட்கார்ந்துருக்காங்க. இவன் பாடின பொழுது வீணையில சக்கரவர்த்தியா இருக்கக்கூடிய ஸ்ரீவைத்தியாவும் மிருதங்கத்துல மாபெரும் மேதையா இருக்கக்கூடிய இருவரும் 2 பேரும் ஓடி வந்து கட்டி பிடிச்சு அவனை கட்டி தூக்கி கொஞ்ச போது கேட்டா, நீ யார்கிட்ட கத்துக்கிட்டேன்னு. நான் யார்கிட்டையும் கத்துக்கல, எங்க தாத்தா கத்து கொடுத்தாரு. இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல், பாடல் சூழல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது எது? பண்கள். 4 நாளா இதே தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். மீண்டும் இன்னைக்கு புதுசா வந்திருக்கிறவங்களுக்காக ஒரு நிமிஷம் நினைவூட்டிட்டு ஓடிடுவேன். பண் என்பது தொழிலடியாக தோன்றிய காரண பெயர். புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். பண்ணப்பட்டது, செய்யப்பட்டது, பக்குவப்படுத்தப்பட்டது, முறைப்படுத்தப்பட்ட இசை ஒளி ஒழுங்கு. இசை ஒளி ஒழுங்கு. ஒவ்வொரு சுரமும் உயிரோடு அதுல விளையாடணும். ஒவ்வொரு அசைவும் அது உயிரோடு விளையாடணும். ஒவ்வொரு அசைவுகளும் உயிரோடு அணைந்து ஒரு
தேனி பல இடங்கள்ல இருந்து தேனை கொண்டு வந்து சேர்த்து ஒரு தேன் கூடுல அமைக்கிறது மாதிரி அது அமைக்கப்படவில்லை. உழைப்பவர்களுக்குத்தான் தெரியும் அதனுடைய ரகசியம் என்னவென்று. அந்த மாதிரி வந்த பண் சங்க காலத்திலேருந்து இது தோன்றிய சூழல்கள், பாடிய சூழல்கள், வளர்ந்த சூழல்கள் ஏராளமா நம்ம இலக்கியங்கள்ல பதிவு இருக்கு. ஒரு பெரிய கஷ்டம் என்னன்னு கேட்டா, இயல் தமிழ் படிப்பவர்கள் இசைத்தமிழ் பக்கம் செல்வதில்லை, இசைத்தமிழ் படிப்பவர்கள் இயலுக்குரிய இலக்கண பக்கம் வருவதில்லை. இந்த இடைவெளியினால இதெல்லாம் பிரிஞ்சு போய் கிடக்குது. அதுல ஒரு திணைப்பணத்துல ஒரு குரத்தி காவல் காத்துக்கிட்டு இருக்கா. பறவைகள் வந்து திணைக்கதிரை உண்ணாமல் காவல் காத்துக்கிட்டு இருக்கா. அவள் காவல் காத்தும் போது ஆயே லோட்டும் பெண்ணே, இன்னைக்கு நாடகத்தில் வரும். என்ன, இந்த காவல் காத்துட்டு இருக்கும் பொழுது திணைக்கதிர்களை ஓட்டுவதற்காக, குருவிகளை ஓட்டுவதற்காக, கிளிகளை ஓட்டுவதற்காக அவர் பாடிய பாடல் குறிஞ்சி என்று பெயர். குடிச்சி குறிஞ்சி பாட அவளுக்கு பேர் என்ன, கொடிச்சி. கொடிச்சி புரத்தி. கொடிச்சி குறிஞ்சி பாட அந்த பக்கம் வந்து இந்த திணைக்கதிர்களை உண்ண வந்த யானை, யானை உண்ண வந்த யானை திணைக்கதிரையும் உண்ணாது அவள் பாடலை கேட்டு மயங்கி அப்படியே கண் உறங்கியது என்று நம்முடைய சங்க இலக்கியம் அகநானூறு 100வது பாடல் குறிப்பிடுகிறது. இது குறிஞ்சி. குறிஞ்சி மலையும் மலை சார்ந்த இடத்துக்கு பெயர் குறிஞ்சி. இது சங்க காலத்து குறிஞ்சி. தேவார காலத்துல கடுமையான ஒரு பஞ்சம். அந்த பஞ்சத்தை போக்க திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் திருவேணிமிழலைக்கு சென்று வீடியம் பெருமானை வேண்டி அடியார்கள் எல்லாம், மக்கள் எல்லாம் பசியோடு இருக்கக்கூடாது, காசு தருக, படிக்காசு தருக என்று கேட்ட பொழுது நாளை காலை கிடைக்கும் என்று அசரீரி ஒலிக்க கனவிலே கண்டு மறுநாள் காலையில் கீழ வாசல்ல இருக்கக்கூடிய கீழ கோபுரத்துக்கும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பலிபீடத்துல ஒரு பொற்காசு கிடைச்சது. அதை திருஞான சம்பந்தர் எடுத்துக்கொண்டார். அப்படியே வலமா போனா மேல கோபுரத்துல பலிபீடத்துல ஒரு பொற்காசு கிடைச்சது. அது நாவுக்கரசர் பெருமான் எடுத்துக்கொண்டார். இந்த 2 பொற்காசுகளையும் எடுத்துட்டு போய் அடியார்களுக்கு அன்னமளிப்பதற்காக கடத்தருவில் கொண்டுட்டு போய் கொடுத்து வேண்டிய மளிகை ஜாமான்களை, சமையலுக்கு வேண்டிய அரிசி பருப்பெல்லாம் வாங்கிட்டு வந்து சமையல் போட போறாங்க. அதுல திருநாவுக்கரசர் மடத்துல கரெக்டா மத்தியான நேரத்துல அந்த நேரத்துல சாப்பாடு நடந்துகிட்டு இருக்கு. திருஞான சம்பந்தருடைய மடத்துல காலதாமதம் ஆயிடுச்சு. நாவுக்கரசர் மடத்துல சாப்பிட்டுட்டு வந்தவங்க திருஞான சம்பந்தர் மடத்துல மறுபடியும் ஒரே நேரத்தில் 2 இடத்துல சாப்பிட முடியுமா? இங்க கூட்டம் இல்லை. என்ன காரணம்னு ஞான சம்பந்தர் கேட்டார். நாவுக்கரசர் காசுக்கு உடனே மளிகை கடையில பொருளை கொடுத்து விடுறாங்க. ஆனா உங்க காசை கொண்டுட்டு போனா கொஞ்சம் பொருள்னு சொல்லி அதை உரசி பார்த்து எவ்வளவு மச்சம் இருக்குன்னு பார்த்து 916 கேடியம் இருக்கா, குறைச்சிருக்கா, மச்சம் குறைஞ்சிருக்கான்னு பார்த்து
பொறுத்து இந்த பவுனுக்கு ஏற்றபடி கொஞ்சம் கொஞ்சம் கமிஷனை வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் தான் பொருள் கொடுக்கறான். இதனால காலதாமதம் ஆகுதுன்னா யாரு? 2 பேருக்கும் ஒரே நேரத்தில் பொற்காசு. ஒருத்தருக்கு சுத்த பவுனு, ஒருத்தருக்கு குறைச்ச மச்சமுடைய பவுன். ஞானசம்பந்தருக்கு மனசு பொருந்துற என்ன தப்பு செஞ்சோம்? போய் அதே பெருமான்கிட்ட கேட்கிறார். இதே புரிஞ்சு பண்ணல. நான் முதல்ல சொன்ன பாருங்க, சங்க இலக்கியத்துல ஒரு பெண் பாடிய குறிஞ்சி குரத்தி இன்னைக்கு அதுக்கு பேரு குரத்தி பாட்டுன்னு பேரு. சின்ன ஊசி பெரிய ஊசி மங்கலியோ ஐயாலோ வாங்கி கீங்கி வீட்டுல வச்சா துணியும் தைக்கலாம் ஆயாலோ என்று குரத்தி பாட்டு, டப்பா அடிக்கிட்டு பாட குரத்தி பாட்டு. அதுதான் பிற்காலத்தில் குறவஞ்சியா மாறிச்சு, குறம் என்று மாறிச்சு. தமிழ்ல மட்டும் 138 குறவஞ்சி நூல்கள் இருக்கு. 138 குறவஞ்சி நூல்கள். செவ்வியல் இசையும் நாட்டுப்புற இசையும் கலந்த பாட்டு, கலந்த பாட்டு, கலந்த பாட்டு. அதுல குற்றால குறவஞ்சியில உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச பாட்டு, வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சம், வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சம், மந்தி சிந்து கனிகளுக்கு வான்கவிகள் கெஞ்சும், காணவர்கள் விழியறிந்து வானவரை அழைப்பர், கவன சித்தர் வந்து வந்து காய சித்தி விளைப்பர். இந்த பாட்டு இது போல 138 குறவஞ்சி நூல்கள் மேடையில நடிக்கப்படுகிறது, ஆடப்படுகிறது. இந்த குறத்தி பாட்டு இது ஞானசம்பந்தருடைய வரும்பொழுது என்ன பண்றார்? இதே குறிஞ்சி பண்ணுல திருவிழிமேல பெருமான்கிட்ட வாசி தீரவே காசு நல்கு வீர் மாசின் மிழலையீர் ஏசல் இல்லையே, வாசி வாசி வாசி. வாசின குற்றம். இந்த குற்றம் இல்லாத ஒரு நல்ல காசை பெருமானே எனக்கு நீ தரக்கூடாதா? இறைவராயினி மறைகொள் மிழலையீர் முறைமை நல்குமே, முறைமை நல்குமே செய்ய மேனியீர் மெய்கொள் மிழலையீர் பைகொள் அரவினீர் உய்ய நல்குமே காடி மாநகர் வாடி சம்பந்தன் வீழி மிழலை மேல் தாழும் மொழிகளே. காசு கொடுப்பா, நல்ல காசு கொடு, நல்ல காசு கொடு, நல்ல காசு கொடு கேட்டார். அவருக்கும் நல்ல காசு கொடுத்தார். இந்த பண் என்ன பண்? குறிஞ்சி பண். இந்த பண்ணுக்குடைய மூலம் நமக்கு எங்க கிடைச்சிருக்கு? அகநானூர்ல கிடைச்சிருக்கு. அதுக்கு முன்னாடியே தொல்காப்பியத்திலிருந்து இந்த வழி வழியாக வரக்கூடிய குறிஞ்சிப்பல் இன்னைக்கு இருக்கக்கூடிய குறத்தி பாட்டு வரை டியாலோ டியா டியாலோ டியா டியாலோ டியா டியாலோ நாட்டுப்புற பாட்டு வரை நம்மளுடைய பண்கள் தொன்மை உடையது, தொடர்ச்சி உடையது, இன்னும் வாழ்ந்து வருவது. புரியுதுல? 3 கேரக்டர். தொன்மை உடையது, தொடர்ச்சி உடையது, காலந்தோறும் காலந்தோறும் இலக்கியங்கள்ல வாழ்ந்துகிட்டே வருது. அதனாலதான் 138 குறவஞ்சி சொன்னேன். இன்றும் வாழ்ந்து வருகிறது குறிஞ்சிப்பண். அடுத்தது முல்லைப்பண். முல்லைப்பண். முல்லை என்ற சொல் தமிழ்ல அழகான ஒரு பெயர். அதற்கு கற்பு என்று பெயர், முல்லைக்கு அழகு என்று பெயர், என்ன முல்லை திணை என்று பெயர். இது பெருமாள் கோயில், விஷ்ணு கோயில் தானே. இந்த தெய்வம் தான் அங்கே நமக்கு முல்லை திணைக்குரிய தெய்வமாக கருதப்படக்கூடியது. அந்த முல்லை அதற்கு பெயர் தொன்மை இசைப்பெயர் செம்பாலை என்று பெயர். இந்த சொல்லெல்லாம்
வெளி உலகத்துக்கோ தமிழ் உலகத்துக்கோ வல்லையா, செம்பாலை, அரும்பாலை, அரும்பாலை, படுமலைப்பாலை, மேச்சம்பாலை, குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்று 5 திணைகளுக்கு 5 வகையான இசை இலக்கணங்கள் உண்டு. இசை இலக்கணங்கள் உண்டு. நம்ம யார்கிட்டையும் போய் கடன் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. இழந்துகிட்டே வரும், பலவற்றை மறந்துகிட்டே வரும். அதுல முல்லை அந்த முல்லை பேரு முல்லையன் தீம்பானி. அது ஒரு அழகான கதை. இந்த முல்லைப்பண் முல்லையன் தீம்பானி என்று பெயர். முல்லையன் தீம்பானி. அதுக்கு இன்னைக்கு பேர் என்ன தெரியுங்களா? மோகன ராகம். இன்னைக்கு உள்ள பேர் என்ன? மோகன ராகம். அந்த மோகன ராகத்துலதான் இன்னைக்கு தமிழ்த்தாய் வாழ்த்து நீராறும் கடலொடுத்த நிலமடந்தை கெழிலொடுக்கும் பாடிட்டு வரோம் பாருங்க. அந்த தமிழ்த்தாய் வாழ்த்து முல்லையன் தீம்பானி என்கின்ற மோகன ராகத்தில் தமிழனுடைய தொன்மையான நாகரிகம் ஆணிரைகளை மேற்று கொண்டிருக்கும் பொழுது வண்டு துளைத்த மூங்கில் வழியாக எழுந்த நாதத்தின் அடிப்படையில் கண்டு உணர்ந்த பண் முல்லைப்பண், முல்லையன் தீம்பானி. அதை பற்றிய ஒரு வரலாறு, அதை பற்றிய ஒரு சூழல் சிலப்பதிகாரத்தில் இளங்கோவடிகள் அழகாக பதிவு செய்து வைத்திருக்கிறார். அதுக்கு பேர் ஆய்ச்சியர் புறவை என்று பெயர். அந்த பகுதிக்கு பெயர் ஆய்ச்சியர் புறவை. ஆய்ச்சியர் என்றால் முல்லை நிலத்தினுடைய வாழக்கூடிய மக்களுக்கு பெயர் ஆயர், ஆய்ச்சியர் என்று பெயர். கோவலனும் கண்ணகியும் மதுரைக்கு போனாங்க. மதுரையில ஒரு ஆயர் குடியில தங்கியிருக்காங்க. கௌதியடிகள் கொண்டு போய் அவர்களை ஆற்றுப்படுத்தி விட்டு வந்தார். கோவலன் விடியற் காலையில் எழுந்து நான் ஒரு சிலம்பை கொண்டு போய் நான் விட்டு வந்து இழந்த பொருட்களை எல்லாம் மீட்டு நாம் வளமாக வாழ்வோம் என்பதற்காக சிலம்பு விற்க செல்கிறார். அவனை திருடன் என்று ஊட்டி அவன் சிலம்பை கவர்ந்து திருடன் என்ற பழியோடு கொல்லப்படுகிறான். இந்த செய்தி அரண்மனையில தயிர் கொண்டு விற்கக்கூடிய, காலையில கொண்டு போய் தயிர் விற்கக்கூடிய ஒரு ஆய்ச்சியர் பெண்ணுக்கு தெரிகிறது. அவ இங்க ஆயர் பாடியில் இருக்கக்கூடிய இந்த கண்ணகி தங்கி இருக்கக்கூடிய மாதிரி ஐயோடு தங்கி இருக்கக்கூடிய இடத்துல யாரோ ஒருவர் சிலம்பு விற்க வந்தாராம். அவர் சிலம்பு திருடிய கல்வனாம் அவரை கொன்றுவிட்டார்கள் என்று சொன்னவுடன் இந்த செய்தியை கேட்கிறா கண்ணகி. அதுக்கு முன்னால ஒரு செய்தி. ஆயர்குடி மக்கள்ல ஒரு பழக்கம் உண்டு. என்னன்னு கேட்டா, ஏதாவது அந்த மக்களுக்கு ஒரு துயரம் வருமானால், ஒரு சூழல் வருமானால், ஒரு துன்பச் சூழல் வருமானால், பசுவினுடைய கண்களிலிருந்து கண்ணீர் வடியும். கன்றுக்குட்டிகள் மாடு தாயிட்ட போய் பசு பால் குடிக்காது. உரைய வச்சிருந்த தயிர் உரையாது. ஆடுகள் எல்லாம் சோம்பி நிற்கும். இந்த மாதிரி இதற்கு பெயர் தீய சகுனங்கள் என்று பெயர். இந்த தீய சகுனங்கள் அந்த ஆயர்பாடியில நடக்குது. அப்ப இருக்க ஒரு பெரிய மூத்த ஒரு பொம்பளை என்ன பண்றா, ஏதோ ஒண்ணு நம்ம பகுதிக்கு நடக்க போகுது, துயரம் நடக்க போகுது, இதிலிருந்து நம்மை காப்பாற்றிக் கொள்வதற்கு அந்த மாயோன் மீது நாம் பாடிய வாழ சரிதை என்ற நாடகத்தை
பாலசரிதை என்ற நாடகத்தை நாம் இப்பொழுது ஆடுவோம். அதுதான் ஆட்சியர் புறவை. 7 பெண்கள் 7 பெண்கள் 7 பெண்கள் யாரு? 7 சொரங்கள் 7 சொரங்கள். சாரி கமா பாத நீசா. நான் அன்னைக்கு கூட சொன்னேன், இதுக்கு தமிழ் பெயர் உண்டு. குரல், துத்தம், கைக்கிளை, உழை, இலி, விலரி, தாரம். குரல், துத்தம், உழை, இலி, விலரி, தாரம். சட்டம் எப்ப சொல்றோம்? சாரி கமா பாத நீசா. நான் அன்னைக்கே சொன்னேன், தொன்மை தமிழன் சாரின்னு பாடல. நம்ம உயிரெழுத்து நெடிலெழுத்து ஏடா பாடினா அதுதான் 7 சொரங்கள். அன்னைக்கு ஆ இ ஊ ஏ ஐ ஓ ஔ. அதான் 7 எழுத்து, 7 சொரங்கள். அந்த 7 சொரங்கள் 12, ஒரு வட்டத்துக்குள்ள 12 ஆரங்கள். அந்த 12 ஆரம் எது? ஆனாவுக்கு அவண்ணா 1, ஈனாவுக்கு ஈயண்ணா 1, ஊனாவுக்கு ஊவண்ணா 1, ஏனாவுக்கு ஏயண்ணா 1, ஓனாவுக்கு ஓவண்ணா 1. 5 × 2 10, ஐயாவு 2 12. ஐயா, இந்த உயிரெழுத்து 12 தான் இசைக்கும் உயிரெழுத்து. இசைக்கும் உயிரெழுத்து, பண்ணுக்கும் உயிரெழுத்து. நம்ம தொன்மை வடிவையாது. தொல்காப்பியம் வெறும் இயலுக்குரிய இலக்கணம் மட்டும் இல்லையா, இசைக்கும் அதுதான் இலக்கணம். இந்த எழுத்து எப்படி பிறக்குங்கிறது தொல்காப்பியர் சொல்லி வச்சாரு பாருங்க. அதுதான் இன்னைக்கு சொரம், இசை சொரங்கள் பிறப்பதற்குரிய முறை. முடிஞ்சா தொல்காப்பிய பிறப்பியல முதல் நூற்பாவை எடுத்து படிக்க. உந்தி முதலா முந்துவலி தோன்றி தலையினும் மிடற்றினும் நெஞ்சினும் நிலை பல்லு. நான் அதிகமா பேசிட்டு போக மாட்டேன். பல்லும் இதழும் நாவும் மூக்கும் அன்னமும் முளப்பட என்முறை நிலையான் உருக்கூற்று அமைய ஒரு நெறிப்பட நாடி எல்லா எழுத்தும் சொல்லுங்காலை. பிறப்பின் ஆக்கம் வேறு வேறு இயல. உலகத்துல முதல் மொழியிலறிஞன் நம் தொல்காப்பியர். இசைக்கும் இலக்கணம் எழுதியவன், இயலுக்கும் இலக்கணம் எழுதியவன். இசையில் இருக்கக்கூடிய 7 சுரங்கள் நம்முடைய 7 நெட்டெழுத்துக்கள். 12 சுரம் அணைகள் நம் 12 உயிரெழுத்துக்கள். அதனோடு இணைந்து வரக்கூடிய வடிவத்தோடு கூடிய மெய்யெழுத்து 18. இது இரண்டும் இணைந்தால் உயிர்மெய், உயிர் சுரங்கள். தன்னன்ன 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 தன்னன்ன. இந்த மெட்டு இருக்கு பாருங்க, அது உயிர்மை எழுத்து. எல்லாத்தையும் இழந்தோம், எல்லாத்தையும் மறந்தோம். அவங்க சொன்னதை கேட்டோம். அதனாலதான் அவன் என்ன சொல்றான், உனக்கு இசை ஞானமே கிடையாது, இசை இலக்கணமே கிடையாது. இந்த 12 இந்த மாதிரி ஒரு வட்டம் மியூசிக்கல் சேர்னு நம்ம பள்ளிக்கூடத்தில் நடத்துவாங்க இல்லையா, இங்க என்னன்னு தெரியாது. மியூசிக்கல் சேர். அது போல ஒரு வட்டத்துல 7 பெண்கள் இருக்கிறார்கள். 7 பெண்கள் இருக்கிறார்கள். அந்த வட்டத்துக்குள்ள 12 ஆரங்கள் இருக்கிறது. அந்த 7 பெண்களும் சுற்றி சுற்றி வருகிறார்கள். சாரிகா. இந்த 7 பெண்கள் சுற்றி வராங்க. இவைகள் ஒன்று சங்கமிக்கும் பொழுது ஒரு பண் தோன்றும். அது 7 எழுத்து பண்ணாக இருந்தால் அதற்கு பெயர் தாய்ப்பண் என்று பெயர். அதற்கு பெயர் முல்லைப்பண் என்று பெயர். அதற்கு பெயர் செம்பாலை என்று பெயர். கொஞ்சம் கடினமா தான் பேசுறேன், ஏன்னா பேசாம விடக்கூடாதுங்கிறதுக்காக. அதனுடைய சேய்ப்பண் மோகனம். இந்த மோகனம் தோன்றிய இடம்
மோகனம் இலக்கணத்தோடு வடிவமைத்த இடம் சிலப்பதிகார ஆட்சியர் புறம். ஒரு செய்தி, இது மோகனம்னு நிரூபிப்பதற்காக ஒரு இசையில இருக்கக்கூடிய மாபெரும் ஒரு இசை ஆராய்ச்சியாளர் டாக்டர் எஸ் ராமநாதன் என்று பெயர். டாக்டர் எஸ் ராமநாதன் சிவா ஐயா, அவர் மதுரை கல்லூரியினுடைய முதல்வராக இருந்தவர். அவர் கொண்டு போய் இந்த தீசிஸை நம்ம தமிழ்நாட்டில் கொடுத்தார். ஒத்துக்க மாட்டேன்ட்டார். அமெரிக்காவில் வெஸ்லிங் யூனிவர்சிட்டிக்கு போனார். அங்க கொண்டு போய் இந்த ஆராய்ச்சியை கொடுத்தார். அவன் இதை ஏத்துக்கிட்டு அவரை வணங்கி அவருக்கு டாக்டர் பட்டம் கொடுத்து உலகத்தின் முதல் இசை தமிழருடைய முல்லை இசை என்று என்ன நிலைய பாருங்க. எங்க தோன்றியது, எங்க தோன்றி இருக்கிறது? சிலப்பதிகார ஆட்சியர் குரல். சிலப்பதிகாரத்தில் ஒரு 3 காதைகள் வரி வரி என்று பெயரிடப்படும். 30 காதைகள் இருக்கு இல்லையா, அதுல 3 வரி என்னென்னது? ஒன்னு காணல் வரி, அது முழுவதும் இசைப்பாட்டு. இன்னொன்னு வேட்டுவ வரி, அது முழுவதும் நாடக பாட்டு. ஊர் சுரு வழி, அது முழுவதும் இயல் பாட்டு. 3க்கு பெயர் வரி என்று கொடுத்தார். பூவர் சோலை மயிலால புரிந்து குயில்கள் இசை பாட, காமர் மாலை மருங்க செய்ய நடந்தாய் வாழி காவேரி. காவேரி நடந்து போகும். காவிரி, கா என்றால் சோலைகள். சோலைகள் விரிந்து இருக்கக்கூடிய இடத்தில் செல்வதற்கு பெயர் காவேரி என்று அந்த நதிக்கு பெயர். அது சோழ நாடு சமவெளி பிரதேசம். நடந்துதான் போனது போல மெதுவாக செல்லும், மிதந்து செல்லும், நடந்து செல்லும். அந்த அழகை கேரள நாட்டில் வாழ்ந்த இளங்கோ என்ற ஒரு சேர இளவல் சோழ நாட்டு காவேரிய கலைக்கெல்லாம் அதிபதியாக திகழக்கூடிய மாதவி பாடுவது போல காணல் வரியில பாடுவார். பூவர் சோலை மயிலால புரிந்து குயில்கள் இசை பாட. பாடிய சூழலை சொல்றோம் பாருங்க. உதாரணத்துக்கு எங்களுக்கு திருவையாருக்கு அழைச்சிட்டு போறவங்கள, திருவையார் ஐயாறு அட படுபாவிகளை அந்த ஊரை பேரையும் 5-6ன்னு போட்டாங்க. 5-6 இல்லையா, ஐயென்றால் அழகு. ஐயென்றால் அழகு. அருமையான அழகான காவிரி நதி போடக்கூடிய அந்த ஊரை ஐயாறுன்னு போட்டு பஞ்சநதீஸ்வரம். என்ன பண்ண சொல்றீங்க? இந்த மாதிரி இந்த பித்து பிடிச்சவன் புலம்பிக்கிட்டே வாழ்நாள் அங்க அலைஞ்சிக்கிட்டு இருக்கு. ஐயாறு என்றால் ஐயென்றால் அழகு. ஐயாறு என்றால் அழகான நதி, மிதந்து செல்லக்கூடிய நதி, அழகோடு திகழக்கூடிய நதி. இளங்கோவடிகள் கிபி 2ஆம் நூற்றாண்டில் கண்ட அந்த காவிரி நதி அப்படி மிதந்து செல்லும். 2 பக்கமும் சோழ பூக்கு போகும். அப்ப தண்ணி போய்கிட்டு இருக்கும் பொழுது குளிர்ச்சியான சூழல். திருவையாறு தாட்டி இலைன்னு கேள்விப்படுறீங்க இல்லையா? அந்த வண்டல் மண் இருந்தாதான் அந்த தாட்டி இலை வரும். வாழைக்காய் இவ்வளவு பெருசு இருக்கும், இலை அவ்வளவு பெருசு இருக்கும். எங்க தஞ்சாவூருக்காரனுக்கு தின்னுகட்டான்னு ஒரு பேர் உண்டு. தின்னுகட்டான்டா, செஞ்சு கட்டான் தின்னுகட்டான் வாங்க. கல்யாணம்னா 4 கச்சேரி வைக்கணும். காசு இருக்கோ இல்லையோ கடன் வாங்கியாவது கச்சேரி வச்சாகணும். வெத்தலை பாக்க போட்டுக்கிட்டு அப்படியே வாயில கொட்டிக்கிட்டு அவன் பாட்டை கேட்டுக்கிட்டு, ஆஹா சபாஷ் 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 பிரமாதண்டா, அண்ணுமா பாடுறேன்டாமா, இவனுக்கு தான் தெரியும் எவ்வளவு ரூபா வட்டிக்கு காசு வாங்கியிருக்கோம். தின்னுகட்டானு அப்படி இருக்கக்கூடிய அந்த வளத்துல மண்ணுல இயற்கையான சூழல்ல அந்த சூழலை பார்த்த உடனே
ஒரு மயிலுக்கு தோகையை விரித்து ஆட வேண்டும் என்ற எண்ணம் வந்ததாம். பூவர் சோலை மயிலால, மயில் ஆல 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 தோகையை விரித்து அப்படியே ஆலவட்டம் போடுகிறது. சிரித்து நின்று அப்படி மயில் நிற்கும் பாருங்க, அந்த அழகே ஆயிரம் அழகு. முந்து தமிழ் மாலை கோடி கோடி. அந்த மயிலுக்கு அருணகிரியார் பாடின மயில் சிரித்து நிக்குது, ஆடுது. பக்கத்துல மாமரத்து மேல ஒரு குயில் உட்கார்ந்து இருக்கு. அந்த குயில் என்ன பண்ணுது, இது என்ன வகையான அபிநயத்துக்கு ஏற்ப ஆடுகிறதோ அதற்கு பொருத்தமான பாடலை அது பாடுகிறதா. பூவர் சோலை மயிலால புரிந்து குயில்கள் இசை பாட. இசை பாடனா இங்க பண் பாட, குயில்கள் பண்ணோடு பாட, பன்னிசையோடு பாட. ஆடலுக்கு எது பொருத்தமானதோ அதை பாடணும். உலக்க குத்து பாட்டு இருக்கு. பவள உலக்கை கையால் பற்றி தவள முத்தம் தருவாள் செங்கல், தவள முத்தம் தருவாள் செங்கன் குவளை அல்ல கொடிய கொடிய பவள உலக்கை. நெல்லு குத்து பாட்டுன்னு பேரு, ஓட பாட்டுன்னு பேரு, தண்ணீர் இறைக்கிற பாட்டுன்னு பேரு, உழவு பாட்டுன்னு இருக்கு, ஏராளம் தாலாட்டு பாட்டு, தாலாட்டு பாட்டு. அப்படி தூரியில கட்டி விட்டு அந்த குழந்தை எடுத்து ஆறாரோ ஆரிரரோ பாடிய சூழல். அந்த தாலாட்டுக்கு பேரு என்ன, 12 பேர் தெரியுமா? நம்ம பாட்டி பாடின அன்னைக்கு பாட்டி தான். அன்னைக்கு கூட அம்மாவுக்கு கூட அந்த பாட்டு தெரியுமா தெரியாது, தெரியாது. பாட்டி பாடின பாட்டு தாலாட்டு பாட்டு. அந்த பண்ணுக்கு பெயர் மேக ராக குறிஞ்சி என்று பெயர். மேக ராக குறிஞ்சி பண். மேக ராக குறிஞ்சி பண். மேகத்தை ராகத்தால் இழுத்து மழையை பொழிவிக்கும், மழை பொழிவிக்கும் பண். ஒரு புத்தகமே போட்டிருக்கீங்க. இதே மாதிரி பஞ்சம் வந்த காலத்துல அமிர்த வர்ஷினி அமிர்த வர்ஷினி அமிர்த வர்ஷினின்னு அவங்க சொல்ல, ஓ அமிர்த வர்ஷினிங்கிறது உண்மை ஒத்துக்கிறேன், அதுல நான் ஒன்னும் மாறுபடல. ஆனா எங்க தாத்தா கொடுத்திருக்காரு ஞானசம்பந்தர், மேகராக குறிஞ்சி பண்ணுன்னு பாடியிருக்காரு. புலனைந்தும் பொறிகலங்கி நெறிமயங்கி அறிவழிந்திட்டு ஐமேல் உந்தி அளமந்த போதாக அஞ்சேல் என்று அருள் செய்வான் அமரும் கோயில். வளம் வந்த மடவார்கள் நடமாட முழவதிர மழை என்றஞ்சி சிலமந்தி அலமந்து மறைவா மகிழ்வார்க்கும் திருவையாரே திருவையாரே திருவையாரே. எங்கயா போச்சு? 88 பாட்டு இருக்குயா, 88 பாட்டு இருக்கு. ஞானசம்பந்தர் மட்டும் பாடி உள்ள பண் இது மேகராக குறிஞ்சி. என்னங்க மீண்டும் ஒரு முறை பாடுங்க. என்னங்க மேகராகத்தை பாட்டு மீண்டும் ஒரு முறை பாடுங்க. புலனைந்தும் பொறிகலங்கி நெறிமயங்கி அறிவழிந்திட்டு ஐமேல் உந்தி ஐமேல் உந்தி அலமந்த போதாக அஞ்சேல் என்று அருள் செய்வான் அமரும் கோயில். வளம் வந்த மடவார்கள் முழவதிர மழையன்றி சிலமந்தி அலமந்தி மரமேறி முயல்வார்க்கும் திருவையாரே. பாரிசையும் பண்டிதர்கள் பண்ணாலும் பயின்றோதும் ஓசை கேட்டு கேட்டு வேறிமொழி மொழிக்கில்லை வேதத்திற்கு பொருள் சொல்லும் மிடலையாமே 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 நிறு சேர்வதோ. இன்னைக்கு ரொம்ப பேர் அதை பாடிக்கிட்டு இருக்காங்க. ஐயா, இது நம்ம தாத்தா கொடுத்த சொல்லி. எனக்கு திருப்பூங்கூர்னு ஒரு ஊர் இருக்கு.
நந்தனாருக்காக நந்தி விலகி அந்த ஊர்ல ஏயர்கோன் கலிக்காம நாயனார் நாயன்மார்ல ஒருத்தர் சுந்தரரை தூது அனுப்புறதுக்காக சுந்தரருக்காக சிவபெருமான் தூது சென்றதற்காக பறவை நாச்சியார் வீட்டுக்கு தியாகராஜர் தூது அனுப்பினார் இவர். அந்த வரலாறுலாம் நமக்கு தான் சொந்தம். வேற எந்த தெய்வத்திட்டையும் இவ்வளவு உரிமையோட பேசவும் முடியாது, இவ்வளவு வேலை வாங்கவும் முடியாது. புரியுதுங்களா? தூது போற இதுக்கு நான் ஒரு பாட்டு எழுதினேன். நான் எழுதின நாட்டிய நாடகத்துல பறவை நாச்சியார் ஊடல்னு பேரு. பறவை நாச்சியார் ஊடல். அதுல பறவை நாச்சியார் வீட்டுக்கு திருவாரூர் தியாகராஜ பெருமான் தூது போற கோயில்ல உட்கார்ந்துக்கிட்டு தன் நண்பனை கூப்பிட்டு, இவா அவங்க வீட்டுக்கு போக முடியல, எப்படியாவது கொஞ்சம் சமாதானம் படுத்தி நான் அவங்க வீட்டுக்கு போறதுக்கு நீ தான் தோடனா இருந்து, நீ தானே கல்யாணம் பண்ணி வச்ச. சுந்தரருக்கு கல்யாணம், பறவை நாச்சியாரை கல்யாணம் பண்ணி வைத்தது யாரு? தியாகராஜர். சுந்தரர் யாரு? சிவாச்சாரியார். பறவை நாச்சியார் யாரு? கணிகையர். கலப்பு திருமணத்தை செஞ்சு வச்சதே தியாகராஜர் தான். சுந்தரர் யாரு? சிவாச்சாரியார். சங்கிலியார் யாரு? வேளாண்குடி பெண், வேளாளர் குடியில பிறந்தவர். ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைத்தது யாரு? சிவபெருமான் தான். சுந்தரருக்காக பார்க்கப்பட்ட சிவாச்சாரியார் மகளை கல்யாணம் பண்ண விடாம தடுத்து நிறுத்தினதும் இவர்தான். கொஞ்சம் கொஞ்சம் வேற எல்லையில பார்த்தோம்னா தெரியும். அப்ப அத்தஜாமம் முடிஞ்ச பிறகு சிவபெருமானுக்கு அப்பதான் நேரம் முடிஞ்சது. அவரை விட்டு தூது அனுப்பி இருக்கார். பறவை நாச்சியார் வீட்டுக்கு போறார். அதுக்கு ஒரு பாட்டு எழுதுனேன். நாடகத்துல தேவகாந்தாரின்னு ஒரு ராகம் உண்டு. கொஞ்சோண்டு காதுல வாங்கிங்கோ, சந்தர்ப்பம் வரும்பொழுது பாருங்க, படிச்சு பாருங்க. தேவகாந்தாரி நாடகத்துல உச்ச நிலை எதுவோ அந்த உச்ச நிலையில இருக்கக்கூடிய அந்த சீனுக்கு, அதாவது இப்ப நான் சொன்ன கர்ணன்ல அது நவரோசு. உள்ளத்தில் நல்ல உள்ள முழங்காலடாங்கிறது எது தெரியுமா? நம் கொல்லிப்பன் நவரோசு ராகம். அதை திரை இசைக்கு தகுந்தபடி அழகுபடுத்தி கொடுத்தாங்க. அந்த 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 மாயாஜால வேலை அவங்களுக்கு தங்க முடியும். இங்க இருந்து இது எடுப்பாங்க, வேற ஒரு எடுப்பாங்க, ஒரு மிக்சர் பண்ணி கொடுக்கறதுக்கு பாருங்க. எம்.எஸ். விஸ்வநாதன், இளையராஜா இவங்க எல்லாம் கொடுக்கறதுக்கு பாருங்க, எங்கேயோ போயிடும் அதனுடைய பரிணாமம். அது போல போற தூது போற தூது போறதுக்காக நான் ஒரு பாட்டு எழுதினேன். அதுக்கு பேர் என்ன சொன்னேன்? தேவகாந்தாரி. ஹரிச்சந்திர நாடகம் நடந்ததுன்னா சுடுகாட்டுல கொண்டு போய் அவன் மகனையே அவன் எரிக்கக்கூடிய நிலை வருது பாருங்க. அப்ப பாடுவான். அதை 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் திருக்கூத்து பரம்பரையில அந்த தேவகாந்தாரியை பாடுவான். தேவகாந்தாரி பாடுறதா இருந்தா இந்த குரல் அவ்வளவு பக்குவமா இருக்கணும். இப்ப பாடுறோம் பாருங்க. ஆதி பிரம்மன்மால் தேவன் அடிமுடி காணா ஜோதி அந்த வேடம் கொண்டு சென்றான் எம்மையன். என்ன அர்த்தம்? ஆதி பிரம்மனும் திருமாலும் சிவபெருமானுடைய அடியையும் முடியையும் நாங்க பார்க்க போறோம்னு சொல்லி போட்டி போட்டுக்கிட்டு 2 பேரும் போய், ஒருத்தர் அன்னமா போய் ஒருத்தர் பண்ணியா போய் அவர் அடியையும் முடியையும் பார்க்க போனாங்க. 2 பேருமே பார்க்கல. அடே இந்த 2 பேரும் நீங்க வாங்கய்யா, திருவாரூருக்கு வாங்கய்யா. இந்த ராத்திரி நடந்து போறாரு பாரு. இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா அடியை தேடிட்டு போன பாரு, அவர் அடிய திருவடியை பார்க்கலாம்.
முடிய தேடிட்டு போன பாரு, அவர் திருமுடிய பார்க்கலாம். அதை மையமிட்டு நான் எழுதினது கீர்த்தனை இது. ஆதி பிரமன்மால் தேவன் அடிமுடி காணா ஜோதி அந்த வேடம் கொண்டு சென்றான் எம் ஐயன். எம் ஐயன் இன்னைக்கு எப்படி போறான்? அந்த வேடம் கொண்டு சென்றான் என் ஐயன் ஆரூரற்காக தூது அர்த்தராத்திரி போது அந்த வேடம் கொண்டு சென்றான் என் ஐயன். இது தேவகாந்தாரி. தேவகாந்தாரி என்ற பண் தெருக்கூத்து பரம்பரையில உச்ச நிலையில் இருக்கக்கூடிய மாபெரும் ஜாம்பவான்களாக இருந்தால்தான் அது பாட முடியும். அது உச்ச நிலையில் கொண்டு வரக்கூடிய சூழல், அந்த நாடகத்தினுடைய சூழல் எதுவோ அங்க கொடுப்பாங்க. இவை போல இவை போல இவை போல. இப்ப ஆட்சியர் புறவையை பார்த்தோமா? பாலைப்பண். பாலைப்பண். பாலை என்பது எது? நிலம். நிலம். முல்லையும் குறிஞ்சியும் முறைமையில் தெரிந்து நல்லியல்பு இழந்து நறுங்கு துயர் உற்றி பாலை என்பதோர் படிவம் கொள்ளும். இது இளங்கோவடிகள் கொடுத்த விளக்கம். முல்லை காட்டு நிலமும் மழை நிலமும் ஒரு 6 மாசத்துக்கு 1 வருடத்துக்கு மழை பெய்யலன்னா முல்லையும் பாலை ஆயிடும், காடும் பாலை ஆயிடும். தமிழ்நாட்டில் மட்டும் நிலத்தால் பாலை கிடையாது, ஆனால் காலத்தால் பாலை உருவாகும். புரியுதுங்களா? நிலத்தால் பாலை, முல்லை நிலம் உண்டு, குறிஞ்சி நிலம் உண்டு, கடற்கரை நெய்த நிலம் உண்டு, வயல்களும் வயல் சார்ந்த இடமாகிய மருத நிலம் உண்டு. ஆனால் பாலை என்ற நிலம் இல்லை. ஆனால் காலத்தால் பாலை உருவாகும். இப்ப தமிழ்நாட்டில் காவேரியில தண்ணிய கர்நாடகாவை நோக்கி கையை நோக்கி நின்றுகிட்டு இருக்கோம். குறுவை சாகுபடி பொய்ச்சு போச்சு, வயல்லாம் வெடிச்சு போச்சு. ஏன்னா ஆடு மாடுகளுக்கு கூட தீவனத்துக்கு வழி இல்லை. இன்னொரு ஒரு 4 மாசம் 3 மாசம் இல்லாம போச்சு போச்சு, அவ்வளவுதான் சொல்ல முடியும். இன்னைக்கு நேற்று ஆடி 18, காவிரி நிரம்பி இருந்து 18ஆம் படி அந்த காவிரி ஆத்துல போய் மகிழ்ந்து திருவிழா கொண்டாடக்கூடிய திருவிழா. மணல் தான் இருக்கு, தண்ணி இல்லை, தண்ணி இல்லை. அந்த பாலை, அந்த பாலையில பாலைப்பண் என்று பெயர், செம்பாலை என்று பெயர், செம்பாலை என்று பெயர். ஐயா அது எது தெரியுங்களா? 6ஆம் திருமுறை முழுவதும் ஹரிகாம்போதி இருக்கு இல்லையா? 6ஆம் திருமுறை திருநாவுக்கரசர் படைச்ச 6ஆம் திருமுறையில் இருக்கக்கூடிய 99 பதிகங்கள் பாலைப்பண். எண்ணுகேன் எண்ணுகேன் என் செய்து எண்ணுகேனோ எம்பெருமான் திருவடியே எண்ணி நல்லால் எண்ணி நல்லால் எண்ணி நல்லால் எண்ணி நல்லால். ஒன்னுளே 9 வாசல் வைத்தாய், ஒன்னுளே 9 வாசல் வைத்தாய், ஒக்க அடைக்கும் பொழுது உணரமாட்டேன் 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 புண்ணியா உன்னடிக்கே போதுகின்றேன் பூம்புகளூர் மேவிய புண்ணியனே. திருநாவுக்கரசர் சித்திரை சதய நாள்ல திருப்புகலூர்ல ஐக்கியம் பெறும் பொழுது பாடிய திருஞான சம்பந்த திருநாவுக்கரசருடைய கடைசி பதிகம் இது. 81 வயசு, 81 வயசு. 81 வயசுல இவருக்கு மண்ணாசை இருக்கா, பொன்னாசை இருக்கா, பெண்ணாசை இருக்கான்னு ஆண்டவன் சோதிக்கிறான். திருப்புகலூர் 81 வயசு. இன்னைக்கு அந்த திருவிழா நடக்குதுயா, இன்னைக்கு திருப்புகலூர்ல நடக்குது. மண்ணாசை இருக்கா, பொன்னாசை இருக்கா, பெண்ணாசை. அப்படியே நொந்து
போறார். யாரு? நம் கடம்பனை பெற்றவள் பங்கினன் தென் கடம்பை திருக்கர கோயிலான் என் கடன் தன் கடன் என்னையும் தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பதே என்று பாடிய திருநாவுக்கரசர் கடைசியில 81 வயசு பாடுற. பாடிட்டு எண்ணுகேன் என் செய்து எண்ணுகேனோ. பெருமானே, இந்த வயசுல போய் என்ன போய் இப்படி எல்லாம் நீ சோதிக்கிறியே, இது நியாயமாயா? ஏதாவது நியாயமாயா? ஆனா ஞான சம்பந்தருக்கு பாருங்க, அவர் நடந்து போனா அவருக்கு முத்துப்பல்லாக்கு கொடுப்பார், வெயில்ல போனார்னா முத்து கொடை கொடுப்பார். இவர் தேடி தேடி போவார், கொடுக்க மாட்டார். ஏன்? அவரவர் பக்குவ நிலைக்கு ஏற்ப கொடுப்பது வழக்கம். அதுதான் சித்தாந்தம். அது இவர் உழவார படையாளியாகவே வாழ்ந்தவர். என்ன எண்ணுகேன் என் செய்து எண்ணுகேனோ என் செய்து எண்ணுகேனோ எம்பெருமான் திருவடியே எண்ணி நல்லால். எனக்கு வேற எதுவுமே தெரியாதுய்யா. எனக்கு ஏன் இந்த பெண்ணாசையை கொடுக்கிற, பொன்னாசையை கொடுக்கிற? நடந்து போற இடங்கள் எல்லாம் வைரத்தையும் முத்தையும் பவளத்தையும் எதுக்கு போட்டு வச்சிருக்க? கோயில்ல நடக்கிறவனுக்கு கல்லா இருந்தா என்ன, வைரமா இருந்தா என்ன, ரெண்டும் கால புத்த தானே செய்யும். உழவாரத்தால எடுத்து 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 குளத்துல போட்டுற. பக்கத்துல பெண்கள் எல்லாம் அரம்பையர்கள் எல்லாம் நடமாடி இவரை மயக்கத்துக்கு வராங்க. அப்ப சொல்றாரு, நான் ஆரூர் பெருமானுக்கு ஆட்பட்டேனே தவிர உங்களுக்கு ஆட்பட மாட்டேன், உங்களுக்கு ஆட்பட மாட்டேன். போயிட்டு கடைசியில் நொந்து போய் கேட்கிறார், எண்ணுகேன் என் செய்து எண்ணுகேனோ எம்பெருமான் திருவடியே எண்ணி நல்லால். ஒன்னுலே இந்த உடம்புக்குள்ள ஒன்னுலே 9 வாசல் வைத்தாய், ஒன்னுலே 9 வாசல் வைத்தாய், ஒக்க அடைக்கும் போது உணர மாட்டேன். ஒரு வாசலா மூடிக்கிட்டு வர. முதல்ல இது போயிடும், அப்புறம் இது போயிடும், ஒண்ணு ஒண்ணா குறைஞ்சிட்டு வரும். மூக்கில வச்சு பார்ப்பான், வருதா ஏதாவது. அப்போ நம்மளால என்ன பண்ண, மண்ணாசன்னு போறடா பொன்னாசை போறன்னு கரைச்சு குத்தியாவது அனுப்பி விடுவோம். ஒன்னுலே 9 வாசல் வைத்தாய், ஒக்க அடைக்கும் போது உணர மாட்டேன். புண்ணியா உன்னடிக்கே போதுகின்றேன், உன்னடிக்கே போதுகின்றேன். பூம்புகழூர் மேவிய புண்ணியனே, ஒருவரையும் அல்லாது உணரா உள்ளம். எனக்கு இப்ப எதுவுமே தெரியலையா, ஒருவரையும் உணராது. ஐயாவா தெரியலையே, திருநாவுக்கரசு சத்தானா தெரியலையே, சிவாவா தெரியலையே. ஒருவரையும் அல்லாது உணரா உள்ளம், உணர்ச்சி தடுமாறு உள்ளே நின்று இருவரையும் மூவரையும் என்மேல் ஏறி. இந்த கடைசி வயசுல தளர்ந்து உன்னை தவிர வேற எதுவுமே இல்லாத சிந்தனையில போய் அந்த பெண்ணை இந்த பெண்ணை அடிச்சு வந்து எனக்கு பெண்ணாசை இருக்கான்னு கேட்கிறியே 81 வயசுல. இது ஏதாவது நியாயம் உண்டாகியா? இருவரையும் மூவரையும் என்மேல் ஏவி, ஏவி ஏவி அனுப்பின்னு அர்த்தம். அவங்களா வந்து சேரல, போ அந்த ஆளவை மயக்கி கொண்டு வா. இருவரையும் மூவரையும் என்மேல் ஏவி இல்லாத தரவறுத்தாய் இல்லே நல்லேன். கருவறை சூழ் இலங்கை வேந்தன் கடுந்தேர் மேல் ஓடாமை சேடா நின்ற. பொறுவரையாய் உன்னடிக்கே போதுகின்றேன், உன்னடிக்கே போதுகின்றேன், உன்னடிக்கே போதுகின்றேன். பூம்புகழூர் மேவிய பெண்ணியனே புண்ணியனே. புரிகிறதா? பாலை பால் நாவுக்கரசருடைய முக்தி பால். அதே திருஞான சம்பந்தம் அந்தாலி குறிஞ்சி. அந்த பண்ணுக்கு பேர் என்ன? அந்தாலி குறிஞ்சி. அந்தாலி 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 குறிஞ்சி. கல்லூர் பெருமணம் என்று சொல்லக்கூடிய ஆச்சான் படம். வைகாசி மாசம் மூலம் திருமணம் பார்த்து ஏற்பாடு பண்ணியாச்சு.
திருமணத்துக்கு மாப்பிள்ளை அழைப்புல இன்னும் நடக்குது. இந்த வருஷம் வரைக்கும் நடந்துகிட்டு இருந்தது. மாப்பிள்ளை அழைப்பு உண்டு, மாப்பிள்ளை பந்தல் உண்டு, பொண்ணு வீட்டுல இருந்து சீர்வரிசை உண்டு. திருஞான சம்பந்தர மாப்பிள்ளை கோலத்துல அழைச்சிட்டு வருவாங்க. அன்புரு சிந்தையர் ஆகியடியவர் இன்புறும் எந்தை இணையடியேத்துவார். அன்புருவாக இருக்கக்கூடிய சிந்தனை உடையவர்கள் எல்லாம், பெருமானே உன்னோடு அன்போடு தானே நான் வாழ்கின்றேன், எனக்கு ஏன் இந்த திருமணம்? எனக்கு 16 வயசு, எனக்கு ஏன் இந்த திருமணம்? நான் திருமணத்தை கேட்கலையே. கல்லூர் பெருமணம் வேண்டா கழுமலம், பல்லூர் பெருமணம் பாட்டு மெய் ஆய்த்துல. எனக்கு திருமணம் வேண்டாம், திருமணம் வேண்டாம், விட்டுடு. ஆனாலும் அப்பா அம்மா சொல்லிட்டாங்க திருமணத்தை பண்ணிக்கிறேன் என்று சொல்லி மனைவியோடு, அந்த அம்மா பேர் நான் அன்னைக்கே சொன்னேன், சொக்கி. திருஞான சம்பந்தர் மனைவி பெயர் சொக்கி. சொக்கி மதுரையில சொக்கன் இருக்கான், ஆச்சார் ஒருத்தர் சொக்கி இருக்கான். அதுக்கு இன்னைக்கு பேர் என்ன தெரியுமா போட்டிருக்காங்க? பூரண தோத்தராம்பிகை. என்ன ஞானசம்பந்தர் கொடுத்த பேர் என்ன தெரியுமா? திருவெண்ணீற்று உமையம்மை. திருவெண்ணீற்று உமையம்மை. தேவாரத்தினுடைய பெயர்களை எடுத்தாலே வடமொழிக்கு இணையான பெயர்கள் என்னென்ன என்பதை நாம் உணர முடியும். திருமுறைகள் அவ்வளவு சொல்லி வைத்திருக்கின்றன. வெண்ணீற்று உமையம்மை. அப்ப பாடுறதுதான் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னனை குவிப்பது வேதம் 4 மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவே என்று சொல்லி அந்த ஜோதியில் கலந்த பொழுது எழுந்ததுதான் கௌசிகம் என்ற பொருள். நான் அன்னைக்கு கூட அந்த கதையை சொன்னேன். கௌசிகம் கௌசிகம் கௌசிகம். கவ்வண்ணாவுல அந்த எடுத்த விட்டுடாம ஒரு பண்ணு இன்னைக்கு இருக்கியா? இன்னைக்கு அவ்வண்ணாவை ரொம்ப பேர் விட்டுட்டோம். ஆனா இப்பண்ணா போட ஆரம்பிச்சுட்டான் அவ்வைக்கு. அவ்வைங்கிறத ஆனா இப்பண்ணா வைய போட ஆரம்பிச்சுட்டோம். கௌசிகம் கௌசிகம் கௌசிகம். அந்த பண்ணுக்காக ஒரு நாடகமே நடந்து கொண்டிருக்கிறது என்பதை அன்று சொன்னேன். திருக்குறுங்குடிங்கிற ஊர்ல நம்பாடுவான் சரித்திரத்துல ஒரு கைசகி புராணம் என்ற ஒரு நாடகமே நடந்து கொண்டிருக்கிறது. இது ஒரு வகை. நெய்தல், காணல் வரி, நெய்தல் நெய்தல் நெய்தல். நெய்தலுக்கு பெயர் செவ்வழி என்று பெயர். அந்த பண்ணுக்கு செவ்வழி. ஏதாவது கசக இருக்கா பாருங்க. வழி 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 வழி. செவ்வழி, நேர்மையான வழி. அதுல கேதாரத்தின் மீது தொண்டரஞ்சும் மடகளிரு என்று தொடங்கக்கூடிய இண்டை கட்டி மலர் இண்டை கட்டி செம்மலர் இண்டை கட்டி வழிபாடு செய்யும் இடம் என்பரார் வண்டு பாட மயிலாட என்று ஞானசம்பந்த பெருமான் 10 பதிகங்கள் பாடிய செவ்வழி 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 2ஆம் திருமுறையினுடைய நிறைவு பதிகம். என்னென்ன சொல்லியிருக்கேன்? குறிஞ்சி, முல்லை, நெய்தல், பாலை, மருதம். மருதம் மருதம் விடிய காலையில பாடும். மருதத்திற்கு நேரம் உரிய நேரம் வைகரை விடியல் மருதம். இது தொல்காப்பியம். வைகரை விடியல் மருதம். அந்த விடியற் காலையில பாடுவதற்கு உரியது. பாடியது புறநீர்மை பண். புற நீர்மை பண். மங்கையர்க்கரசி
வலவர் பொன் பாவை வரிவலை கை மட மாணி பங்கைய செல்வி பாண்டிமாதேவி பணி செய்து பாரிடம் பரவ பொங்கடல் ஒருவன் பூதநாயகனாம் என்று அந்த தொடரக்கூடிய புறணி இருப்பை மங்கையர்க்கரசி விடியற் காலையில பாடுவதற்கென்றே படைக்கப்பட்ட. இன்னைக்கும் சங்கீதத்துல கோயில்ல பாத்தீங்கன்னா, கோயில் மரபுல தமிழ்நாட்டுல கோயில் எல்லாம் பாத்தீங்கன்னா விடியற் காலையில பூபாலம் அல்லது பௌரி தான் வாசிக்கணும். முதல் ஜாம காலசந்திக்கு ஒரு ராகம் வாசிக்கணும், உச்சி காலத்துக்கு ஒரு ராகம் வாசிக்கணும், சாயரட்சிக்கு ஒரு ராகம் வாசிக்கணும், ராத்திரி 2ஆம் காலத்துக்கு ஒரு வாசிக்கணும், அர்த்த ஜாமத்துக்கு ஒரு ராகம் வாசிக்கணும். இத ராகத்துல இந்த நாதஸ்வரத்தை இத வாசிச்ச உடனே அந்த ஊர் முழுக்க அன்னைக்கு ஊரெல்லாம் நிசப்தமா இருக்கும். இத கேட்ட உடனே ஆகா அர்த்தஜாம பூஜை நடக்குதா அப்படிமா. காலத்துக்கு ஒரு ராகம். அதே மாதிரி சாமி புறப்பாடு நடக்குதுன்னு வச்சுங்க. சாமி புறப்பாடு, அந்த சாமியை தூக்கி தோல்ல வச்சானா அப்ப வாசிக்க கூடியது எது தெரியுமா? மல்லாரி என்று பெயர். அதுக்குரிய பண்ணு என்ன தெரியுமா? நட்டபாடை. நட்டபாடி கம்பீர நாட்டை. அதுல அந்த சிவாயா கம்பீர நாட்டைக்கு தவுல்ல முதல்ல ஆவர்த்தனை அடிப்பாங்க. இன்னும் கொஞ்சம் இதுவரையில தெரிஞ்சிருந்தாலும் சரி, தெரியலன்னா நடக்கும்போது பாருங்க. தா தா த திங் தும் 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 அப்படின்னு அதுல 5 அட்சரம் இருக்கும். சிவபெருமானுடைய 5 முகத்திற்காக கண்ட நடையில் அமைந்த மல்லர்கள் தூக்கி தோளில் சுமக்கக்கூடிய கம்பீரமான அட்டபாடி. அதை கொடுத்தவர் காரைக்கால் அம்மையார். அந்த பண்ணை தொடர்ந்தவர் ஞானசம்பந்த பிள்ளையார். 22 பதிகம் இன்னைக்கு வரலையும் வாடுது. திருவையாறுல பகுட பஞ்சம் இன்னைக்கு ஒரு 1000 பேர் கூடி இருக்கக்கூடிய சபையில பஞ்சரத்தன கீர்த்தனைன்னு ஒரு நிகழ்ச்சி நடக்கும். அதுல முதல் கீர்த்தனை நட்டபாடி. என்ன சொன்னேன்? நம்முடைய பந்தம் தொன்மை உடையன, தொடர்ச்சி உடையன, இன்று வரை வாழ்ந்து வருகின்றன. விடியற் காலை பொழுது எது, இரவுக்கு எழுது இது என்று. அதே மாதிரி இன்னொரு நிகழ்ச்சி ஒன்று சொல்றேன். உங்களுக்கு எல்லாம் தோடுடைய செவியல் தோன்றிய நட்டபாடை சூழல் தெரியும். கூற்றாயினவாறு கொல்லிப்பன் தோன்றிய வரலாறு தெரியும். பித்தாப்பரை சூடி வரிதான் திருப்ப அந்த வரலாறு தெரியும். ஒரு சூழல் ஞானசம்பந்த பிள்ளையார் மதுரையில இருக்கார். அனல்வாதம் புனல்வாதம் நடந்த பொழுது மதுரையில இருக்கார். ரொம்ப நீண்ட நாள் ஆச்சே பிள்ளைய காணுமேன்னு அப்பா, ஞானசம்பந்தருடைய அப்பா பிள்ளைய தேடிட்டு மதுரைக்கு வர பிள்ளைய பார்த்தார். பிள்ளைய பார்த்த உடனே அந்த பிள்ளை என்ன கேட்டு தெரியுமா? போதையார் பொற்கிண்ணத்து அடிசில் பொல்லாதன தாதையார் முனி ஊரே தான் எனை ஆண்டவன் காதையார் குழையினன் கழுமல வளநகர் போதையார் அவளோடும் பெருந்தகை இருந்தது. அப்பா என்ன அன்னைக்கு குளிக்க போகும்போது அழைச்சிட்டு போகும்போது யார் கொடுத்த பாலை குடிச்சேன்னு சொல்லி பெரும்பால நீ அடிக்க வந்த போது அப்பன் அருள் காட்ட அம்மை பால் கொடுக்க பாலை குடிச்சம் பாரு. அந்த பெருமான் இருக்கும் நிலையை உன் மூலமாக நான் கண்டுகொண்டேன். அப்பா போதையார் பொற்கிண்ணத்து, போதையார்னா இங்க உமாதேவி அம்மா.
இந்த போதை நினைச்சுக்க வேண்டாம். போதையார் பொற்கிண்ணத்து அடிசில் 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 என்று எப்படிப்பட்ட அழகான சொல். போதையார் பொற்கிண்ணத்து அடிசில் பொல்லாதன. யார் கொடுத்த பாலடாடி குடிச்சு? போதையார் பொற்கிண்ணத்து அடிசில் பொல்லாதன தாதையார் முனி ஊர தான் எனை ஆண்டவன் காதையார் குழையினன் தோடுடைய சிறிய காதையார் குழையினன் கழுமல பலநகர் பேதையார் அவளோடும் பெருந்தகை இருந்தது. மண்ணில் நல்ல வண்ணம் பாடலாம் வைகளும். இப்ப நான் பாடின பாட்டுக்கு முதல் பாட்டு இது. இது என்ன பண்ணு தெரியுமா? இதுக்கு பெயர் கொல்லி என்று பெயர். கொல்லி நவரோசராகம். நெஞ்சம் உமக்கே இடமாக வைத்தேன் நினையாது ஒருபோதும் இருந்தறியேன் 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 வஞ்சம் இது ஒப்பது கண்டறியேன் வயிற்றோடு தொடக்கி முடக்கியிட நஞ்சாகி வந்து நலிவதனை நினையாமல் கறந்தும் கறந்தும் விட அஞ்சே என்று அருள் செய்வான் அமரும் கோயில் அதிகை கடில வீரட்டான துறை அம்மானே சலம்போடு பதம்பூடு தூபம் மறந்தறியேன் தமிழோடு இசைபாடல் மறந்தறியேன் நலம் தீங்கினும் உன்னை மறந்தறியேன் உண்ணாமும் எண்ணாவில் மறந்தறியேன் உழந்தார் தலையில் படிகொண்டுழலும் உடல் சூரை தவிர்த்தருள்வாய் அளந்தார் உடல் சூர் அதிகை கடில வீரட்டான துறை அம்மானே அம்மானே அம்மானே. அந்த புள்ளி ஞானசம்பந்தர் குலச்சிறையாரை மூலமாக மதுரைக்கு அழைச்சு வந்த பொழுது அந்த மண்ணுல கால் எடுத்து வச்ச உடனே ஞானசம்பந்தரை வரவேற்க அந்த நாட்டு அரசி மங்கையர்க்கரசியார் ஊர் எல்லையில வந்து வரவேற்க வர ஊர் எல்லையில வந்து வரவேற்க வர. இதுதான் நம்மளுடைய மரபு. ஐயா வீட்டுக்கு போனோம் சாயம். அந்த வயசுல அவர் வாசல் வரல இறங்கி வந்து எங்களை அடிச்சுட்டு போனார். அவர் வயது என்ன? எங்க வாசல் வரல. இதுதான் தமிழ் மரபு. இந்த மரபு அங்க இருக்கு. நாட்டு எல்லையில வந்து மங்கையர்க்கரசியா ஞானசம்பந்த பிள்ளையார வரவேற்க வர வந்த உடனே இவர் என்ன நினைச்சிட்டு இருக்கா? அந்த அம்மா இப்பெல்லாம் செல்லு உள்ள காலம் அந்த காலம்லாம் இருக்கு. அந்த மாதிரி புள்ள இதெல்லாம் இருக்கு. இது திருமறை காட்டுல மறைக்கதவத்தை திறந்தது மூடிச்சு எல்லாம் செஞ்சு திருவிழா காசு வாங்கிடுச்சு அங்கெல்லாம் இருக்குன்னு கேள்விப்பட்ட உடனே தென்தமிழ் நாட்டுல சைவத்தை நிலைநிட்ட திருநீர் விளங்க இந்த பிள்ளைய அழைச்சிட்டு வர சொன்னார் இல்லையா? அந்த புள்ள வந்து நிக்குது. அம்மா பார்த்தோட பக்குன்னு மனசு ஒடுங்கி போயிடுச்சு. ஐயோ 8000 சமணர்கள் இருக்கானே, இத்தனோடு புள்ள நிக்குதே, இது என்னடா பண்ணும்னு சொல்லவும் முடியல, மெல்லவும் முடியல. அந்த அம்மா கலங்கி நிற்கிறான். இதை விட அதிசயம் என்ன தெரியுமா? இந்த அம்மாவுடைய கலக்கத்தை அந்த புள்ள அந்த அம்மாவுடைய கண்ணுல இருக்கக்கூடிய கலக்கத்தின் மூலமா புரிஞ்சுக்கிட்டு. புரியுதா? கண்ணை விட சிறந்த கருவி இல்லை. அதனாலதான் இன்னைக்கு நமக்கு நான் தான் செல்வ கிடந்துட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு கண் விடிய இப்ப அடையாளம் எடுத்துக்கிட்டு இருக்கான். விரலை எடுத்து இப்ப விடிய எடுக்க ஆரம்பிச்சுட்டான். என்ன அந்த விழி, அந்த அம்மாவுக்கு அந்த விழியில அந்த அம்மாவுடைய பயம் அந்த விழியில தெரியுது. விழியில அந்த பயம் தெரியுது. அப்ப அவர் பாடுற அதே கொல்லிப்பன், திருநாவுக்கரசரை சூளையை போன்ற ஒரு கொல்லிப்பன். அப்பா வந்தவொடனே மதுரையில பார்த்தோன்னா, அப்பா நம்ம என்ன சொல்லுவோம்? எங்க சித்தப்பா நல்லா இருக்காங்களா, பெரியப்பா நல்லா இருக்காங்களா? ஊர்ல தேவகோட்டில இருந்து வந்திருக்கீங்க, பெரியப்பா நல்லா இருக்காங்களா, சித்தப்பா நல்லா இருக்காங்களா, மாமா நல்லா இருக்கு, இதானே கேட்போம். அவர் என்ன கேட்டாரு? அந்த தோணியப்பர் எப்படி இருக்காரு, வழிபாடு நடக்குதான்னு கேட்டாரு. அதுக்கும் அவங்களுக்கு நமக்கும்
அது மாதிரி இந்த அம்மாவை பார்த்த உடனே கண் கலங்கின உடனே அவரு பார்க்கிற மானினேர் விழி மாதராய், ஐயா மானின் நேர் விழி, அந்த மானுக்கு மட்டும்தான் பரபரன்னு அந்த பயத்தோட அச்சத்தோட கலந்து அந்த திருவிய ஒரு புள்ள திங்கும் பொழுது கூட அதனுடைய கண் பார்வை அவ்வளவு பாடுபடும். இந்த அம்மாவுக்கு அவ்வளவு ஒரு அச்சம் இருக்கு. அச்சம் எங்க இருந்து தெரியுது? வாய் விட்டு அவர் கேட்கல. இந்த புள்ள புரிஞ்சுக்குது. எப்படி புரிஞ்சுக்குது? உன் கண்ணு எனக்கு காட்டுதுப்பா. மானினேர் விழி மாதராய், வழுதிக்கு மாபெரும் தேவிகேல், வழுதிக்கு மாபெரும் தேவிகேல், பானல் வாய் ஒழி பாலன் என்று பால் வடியக்கூடிய வாயை உடைய சிறு புள்ளன்னு நினைச்சு நீ கலைஞடாது. என்ன அந்த ஆளவாய் அண்ணல் இருக்கையில் நான் வென்று தீருவேன், அச்சம் தவிர என்று சொன்னது கொல்லிப்பன் மதுரையில் தோன்றி. பாலன் வாய் ஒழி பாலன் என்று நீ பரிவு எய்திடிலே என்று பாடினார். அற்புதமான பதிகம் கொல்லிப்பன். இது போல திருப்பூங்கூர்ல சொன்ன இல்லையா, ஏயர்வன் கலிக்காம நாயனார் வந்த பொழுது மழையை பொழிவிப்பதற்காக, ஊர்ல மழை இல்லை, நம்பியார் ஒரு பெருமான் வந்திருக்காரு. அவரை பார்த்து என்ன பண்ணார்? ஐயா மழை பொழிவிக்கிறீங்க, எங்க ஊர்ல மழை பெய்யும், மழையை பொழிவிக்க சொல் என்று சொன்ன உடனே அந்த நாளன் உனக்கே அடிமை என்று இன்னைக்கு அந்த பதிகம் மட்டும்தான் கிடைச்சிருக்கு. மழையை பொழிவிக்க அவர் பாடியது மேகராக குறிஞ்சிப்பன் பதிகம், அது கிடைக்கவில்லை. கிடைக்காத இதெல்லாம் எங்க போய் தேடினா கிடைக்கும் தெரியுங்களா? சி.கே. சுப்பிரமணிய முதலியாருடைய பெரிய புராண உரை, பெரிய புராணத்துக்கு மாபாடியம் எழுதினாரே சி.கே. சுப்பிரமணிய முதலியார் 1937, ஒரு 18,000 பக்கம், 4286 பாட்டுக்கு 18,000 பக்கத்துல உரை எழுதியிருக்கார். அந்த காலத்துல கம்ப்யூட்டர் கிடையாது, லேப்டாப் கிடையாது, எதுவும் கிடையாது. மசிக்கூட்ல எங்க தொட்டுக்கிட்டு காக்கி பேப்பர்ல மாதிரி ஒரு பேப்பர்ல எழுதுற காலம். இன்னைக்கு இருந்தாருன்னா 1,00,000 பக்கம் எழுதியிருப்பார். இன்னைக்கு இருக்கிற பொறியியல் நுட்பத்துல, தாள்கள் கிடைக்கக்கூடிய நுட்பத்துல 18,000 பக்கம் எழுதுனதோட அச்சு போத்து, ஈயத்தை காய்ச்சி அச்சு போத்து அதை பதிப்பிச்சு, நம்ம என்னத்தை சொல்றது? தமிழுக்காக உழைச்ச ஈயத்தை ஒரு எழுத்து மாறி போச்சுன்னா அந்த ஒரு வரியையே தூக்கணும். ஒரு வரியையே தூக்கிட்டு அந்த எழுத்தை சேர்த்துட்டு மறுபடியும் சேர்க்கணும். இன்னைக்கு ஒண்ணு கொஞ்சம் டக்குன்னு ஒரு தட்டல தட்டி விட்டா உடையாது வருது. மெமரியில வச்சுக்கிறதுக்கு வழி இருக்கு. அங்க ஏது மெமரி? அவன் வச்சிருக்கிறத இவ்வளவு எடுத்துதான் வச்சிருப்பான். இதை பிரிச்சு விட்டாதான் அடுத்த பக்கத்துக்கு அவன் சேர்க்க முடியும். 18,000 பக்கத்துக்கு பெரிய புராணத்துக்கு ஒரு அதுல இந்த வாழ்க அந்தனர் வானவர் ஆணினம் வீழ்க தன்குடல் வேத்தனு மூக்குக என்று திருஞான சம்பந்தர் புனர்வாதத்திற்கு எழுதின அந்த பதிகத்துக்கு மட்டும் சேக்கிழார் பெருமான் 22 பாடல்கள்ல விளக்கம் கொடுப்பார். 4 அடிக்கு சேக்கிழார் 22 பாடல், இவர் 150 பக்கத்துல விளக்கம் கொடுப்பார். இந்த தமிழ் இவை போல வைகரை விடியல் இவற்றை பார்த்தது போல திருப்பங்கூர்ல மழை பொழிவிக்க 12 வேலி நிலம் கொடுத்தார். இன்னைக்கு என்ன தெரியுமா ஐயா இருக்கு? தக்கேசி பண்ணுன்னு இருக்கு. தக்கேசி பண்ணுன்னு இருக்கு. அன்னைக்கு ஓதுவார் பாடினார் பாருங்க, தக்கேசி. கற்பகத்தினை கனகமால் வரையை
காம கோபனை. திருநள்ளாறு சுந்தரர் பெருமான் பாடிய தக்கேசிப்பான். கற்பகத்தினை கனகமால் வரையை அன்னைக்கு ஓதுவார். அவ்வளவு அழகா பாடினார். அடுக்கடுக்கா பந்துவர் நட்டராகத்துல பந்துவர். இன்று நன்று நாளை நன்று என்று நின்ற இச்சையால் பொன்றுகின்ற போதில் போக விட்டு போதுமின். அந்த நட்டராகத்தை அவ்வளவு அழகா. அதுபோல அற்புத மழை ஆவணம் காட்டி தெரிஞ்சால் சுந்தரர் பெருமானை தடுத்தாட்கொண்ட வரலாறை ஒரு அடியில கொடுத்து அந்த தக்கேசி. அதுக்குரிய ராகம் என்ன தெரியுமா? அன்னைக்கே சொன்னேன், நினைவிருக்கா? காம்போதி. காம்போதி மகா சங்கீத வித்வான்களும் இந்த காம்போதிக்குரிய மூல ஊற்றை எடுத்துக்கொள்வது சுந்தரர் பெருமான் அருளிய தக்கேசிப்பன் பதிகத்தில். அந்த காம்போதி தான் அன்னைக்கு ஒரு வரலாறு சொன்னேன். ஒரு சூழல் என்ன சொன்னேன்? ராவணனுடைய வரலாறோடு சம்பூர்ண ராமாயணம்ங்கிற பழைய படத்துல மகா நிபுண ராவணன், இசை வேந்தன். அகத்தியருக்கும் அவருக்கும் ஏற்பட்ட அந்த இசை போட்டி எல்லாம் நம்ம சும்மா மூலியமா பார்த்துக்கிட்டு இருக்கோம். மலை உருகக்கூடிய அளவுக்கு இசை வேந்தன். அந்த ராவணன் கிட்ட புலவர்கள் எல்லாம் கூடியிருக்கும். காலையில் பாடும் ராகம் எதுவோ, மாலையில் பாடும் ராகம் எதுவோ, உச்சியில் பாடும் ராகம் எதுவோ, வெண்பா பாடும் ராகம் எதுவோ, அகவல் பாடும் ராகம் எதுவோ என்று ஒவ்வொன்றாக கேட்டுக்கொண்டு வரும் பொழுது பக்கத்தில் இருக்கக்கூடிய மண்டோதரி கேட்பா, நானும் ஒரு கேள்வி கேள்வி. அந்த கைலை நாதனை கானத்தால் கவர்ந்த ராகம் எது? அன்னைக்கு தலையை மாட்டிக்கிட்டு உடம்ப மாட்டிக்கிட்டு அவஸ்தப்பட்டு ராவணன் என்றால் பேரிரைச்சைக்காரன் பேரு, பேர் இறைச்சல்காரன் பேரு. அழுது புலம்புனியே. அந்த ராவணனை 8வது பாடல் தோறும் திருஞான சம்பந்தர் பாடினார். 10வது பாடல் தோறும் திருநாவுக்கரசர் பாடினார். வாகீச முனிவராக இருந்தபோது ராவணனுக்கு சொந்த அந்த ஐடியா கொடுத்த காரணத்தினால இந்த பிறவில இப்படி பிறந்துட்டேன்னு சொல்லக்கூடிய வரலாறுலாம் நம்மள்ட்ட உண்டு. அங்க வேண்டாம். அந்த கைலைநாதனை கானத்தால் கவர்ந்தது எது? அப்ப C.H. ஜெயராமன் ஒரு சங்கீத உலகத்துல அவர் குரலுக்கு இணையா ஒரு குரல், அதுக்கு முன்னையும் இல்ல இன்னைக்கு இல்ல, அதை டூப்ளிகேட் எடுத்து பாடுற குரல் தான் இன்னைக்கு இருக்கு. வண்ண தமிழ் பெண்ணொருத்தி என் அருகில் வந்தால் கண்ணசைவில் கோடி கோடி கற்பனைகள் தந்தால். வண்ண தமிழ் அந்த சொல்லு உச்சரிப்பும் அந்த அமைப்பும் அந்த இசையும். அப்ப ராமநாதன் ஒரு பெரிய சக்கரவர்த்தி, இசை விற்பனர். பிச்சாண்டார் கோயில் ராமநாதன், திருச்சிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பிச்சாண்டார் கோயில் ராமநாதன் அவர் கொடுத்தது. அப்பதான் காம்போதி அப்படின்னு அந்த காம்போதியை காட்டுவார். அது தக்கேசி. இன்னும் ஒரே ஒரு பண்ணோடு நிறைவு செய்கிறேன். நான் 5 நாளா சொல்லிட்டு இருக்க ஒரு பண்ண, அதுக்கு பேரு பஞ்சமம் என்று பெயர். பஞ்சமம் என்று பெயர். ஐயா சிவா ஐயா, இது காரண பெயர். பஞ்சமம் இல்ல, 5 இல்ல, பஞ்சமம். திருவையாறு பஞ்சநதீஸ்வரர் ஆகிட்டாங்க. நீங்க அந்த பதிகத்தை எடுத்து பாருங்க. ஏதாவது ஒரு பதிகத்தை நான் சொல்றதை வச்சுக்கிட்டு நீங்க, நான் செல்வகுணதி சொல்றதை மட்டும் கேட்காதீங்க. உங்க மட்டும் தேவாரங்கள் இருந்ததுன்னா நான் சொல்றது இது சரியா இருக்கான்னு பாருங்க. அதுல ஒரு அடியில 7 சீர் இருக்குன்னு வச்சுக்க.
ஒரு அடியில 7 சீர் இருக்குன்னு வச்சுங்க. அதுல இந்த 4வது சீர் ஓரசை சீரா இருக்கும். தான் என்னை முன் படைத்தான் அகுது அறிந்து தன் பொன்னடிக்கே. இது பஞ்சமம். சுந்தரர் கைலாயத்துக்கு யாத்திரை செய்யும் பொழுது பாடிய பாடல். கைலாயத்தில் ஒலித்த முதல் மொழி தமிழ். சேரமான் பெருமாள் நாயனாருடைய திருக்கைலாய ஞான உலா. திருக்கைலாய ஞான உலா. சுந்தரர் பெருமானும் சேரமான் பெருமாள் நாயனாரும் ஆடி சுவாதி என்று அவரை சுந்தரரை அழைத்து வர சொல்ல வெள்ளானை மீது ஏற்றி அவர் கைலாயத்திற்கு செல்லும் பொழுது தன் நண்பன்கிட்ட சொல்லாம வந்துட்டு அப்படின்னு நினைச்ச உடனே இந்த சினிமா வடிவேல்கிட்ட கூட ஒரு படத்துல போடுவான். வடிவேல வேற எவனோ தெரியல, ஒரு சினிமா நடிகை ஆடு கத்துறது காதல விடும், மாடு கத்துறது காதல விடும், பஸ் ஸ்டாண்ட்ல நிற்கும் பொழுது அடுத்த பொண்ணு பேசுறது இவனுக்கு காதல விடும். இதெல்லாம் நம்ம கடறிட்டு அறிவார். அவன் மனசுல என்ன இருக்கோ அதெல்லாம் இங்க வரும். கடறிட்டு அறிவார். சுந்தரர் போறாருன்னு சொன்ன இவர் மனசுல காதல விழுது. ஐயோ பெருமான் போறாரே, அவருக்கு போறாரே, அவருக்கு முன்னால அவரோடு சேர்ந்து நாமும் கைலாயத்துக்கு போகணும்னு ஒரு குதிரை மேல ஏறி அது மேல ஏறிக்கிட்டு இவர் போவார். 2 பேரும் போகக்கூடிய காலத்துல வரக்கூடியதான் பஞ்சமம். பஞ்சமம் 7 சீர் இருக்கும். அதுல நடுப்புற 4வது சீர் ஓரசை சீரா இருக்கும். இந்த பக்கம் 3 சரியா இருக்கும், இந்த பக்கம் 3 சரியா இருக்கும். எழுத்து அளவிலும் தராசு கோல் போல முள்ளு மாதிரி இருக்கும். அது போல சுரங்களிலும் இருக்கும். அதுக்கு என்ன தெரியுமா இன்னைக்கு பேர் அந்த ராகத்துக்கு? ஆகிரி என்று பெயர். ஆகிரி என்று பெயர். ஆகிரி பாடினால் சோறு கிடைக்காதுன்னு ஒருத்தன் புடி விட்டுட்டான். சிவாயா இந்த இசை உலகத்துல இருக்கக்கூடிய கதை எழுதினாலே இவ்வளவு பெரிய புக் எழுதுறாங்க. ஆகிரி சொன்னா சோறு கிடையாது. என்ன தெரியுமா அர்த்தம்? ஒருத்தன் விடிய காலையில குளிக்கப்பான். வீட்டுல அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்க, வெளியூருக்கு போனா புளிசோறு மூட்டை கட்டி கொடுக்கறது வழக்கம். அதே மாதிரி இந்த ஆளுக்கு புளிசோறு மூட்டை கட்டி கொடுத்துட்டாங்க. அப்ப எல்லாம் எப்படி கட்டி கொடுப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஒரு இலையோ ஏதோ வச்சு ஒரு துணியில கட்டி தோல்ல மாட்டிக்கிறது மாதிரி எடுத்துட்டு போவாங்க. இத மாதிரி போகும்பொழுது என்ன பண்ணா, அந்த ஆளு ஒரு ஆத்துல போய் குளிக்க போறான். அந்த இடத்துல ஒரு மூங்கில் கண்ணு வளைஞ்சு வந்து நிக்குது. அதுல ஒரு ஓரத்துல இத கட்டி விட்டுட்டு கீழே வச்சா எறும்பு முடிச்சிடும்னு அதை கட்டி விட்டுட்டு இவன் போய் குளிச்சுட்டு ஜமம் எல்லாம் பண்ணிட்டு பூஜை எல்லாம் முடிச்சுட்டு வராம கொஞ்சம் லேட் ஆகி போச்சு. இந்த மூங்கில் என்ன ஆயிடுச்சு, வெயில் ஏற ஏற உச்சிக்கு போயிட்டு சோத்து முட்டை உச்சிக்கு போயிட்டு. உச்சிக்கு போட்ட உடனே சோறு கிடைக்கல. ஐயா சோறு கிடைக்கலன்னு என்ன, ஆகிரியினால பூஜை பண்ணிக்கிட்டே இருந்தேன், அது போயிடுச்சே. அதுல இருந்து போட்டு விட்டான். ஆகிரி சோறு கிடைக்கல. இது அந்த காலத்துல ஆனந்த விகடன்ல இதை எழுதுவாங்க. இதெல்லாம் ஆனந்த விகடன்ல தீபாவளி மலர், பொங்கல் மலர், இது மாதிரி நான் அதெல்லாம் வாங்கி நான் எங்க இருந்து திருடுறது? எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா ஆனந்த விகடன் பழைய மலர்ல எதை வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் 15 வருஷம் இருக்கும். அதுல இருந்து அங்கங்க கொஞ்சோண்டு வாங்கிக்கிறது. இந்த மாதிரி இடங்கள் வித்து போடுறது. ஆகிரி அந்த பஞ்சமப்பன், அந்த பஞ்சமப்பன் தான் திருக்கைலாயத்திற்கு மனித உடலோடு விண்ணகம் பூக்க திருக்கைலாய ஞான உலாவை சேரமான் பெருமாள் நாயனார் பாடிட வழிகாட்டியது. கடலிற்று அறிவார், கடலிற்று அறிவார் சேரமான் பெருமாள் நாயன். ஆடி சுவாதி, ஆடி சுவாதி இவற்றையெல்லாம் கூறி ஏராளமான வரலாறுகள். அதுல ஒரே ஒரு இது சொல்றேன்.
காவடி சிந்து என்று ஒன்று. கழுகுமலைக்கும் பக்கத்துல ஊற்றுமலைன்னு ஒரு ஊர் உண்டு. ஊற்றுமலை, கழுகுமலை, கோவில்பட்டி கழுகுமலைக்கு பக்கத்துல, தமிழ்நாடு ஊற்றுமலை. அங்க ஒரு ஜமீன்தார், அவர் கழுகுமலைக்கு காவடி எடுத்துட்டு போறது வழக்கம். அவ்வாறு காவடி எடுத்துட்டு போகும் பொழுது அவரோடு மன்னர் போறாருன்னா பின்னால பரிவாரங்கள்லாம் சேர்த்து போறாங்க. அதோடு அண்ணாமலை ரெட்டியார் என்ற ஒரு புலவரும் போறார். அண்ணாமலை ரெட்டியார் என்ற ஒரு புலவர் இந்த நடந்து போவதற்கு தகுந்த மாதிரி வண்ணத்தீனை மாவை தெல்லியே எந்தன் வாழ்க்கை கூற குல வல்லியே உயிர் வாங்க பிறந்திட்ட கல்லியே என்று இவ்வாறு தொடங்கக்கூடிய தன்னன்னே 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 தன தன்னன்னே 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 தன தன்னன்னே 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 தன்ன தனதாதன 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 தன்னன்னே 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 தன தன்னன்னே தன்னன்னே தன்னன்னே. இந்த மாதிரி மெட்டுல வண்ண தீனை மாவை தெல்லியே எந்தன் வாழ்க்கை கூற குல வல்லியே உயிர் வாங்க பிறந்திட்ட கல்லியே என்று இப்படி பாடிக்கிட்டு போற. நடப்பயண கலைப்பே தெரியாம கழுகுமலைக்கு வந்து சேர்ந்தாங்க. அப்போ ஒருத்தர் பக்கத்துல இந்த பாட்டெல்லாம் ஏதோ குறிச்சிட்டு வந்துட்டாங்க. குறிச்சிட்டு வந்ததுல ஒரு 22 பாட்டு கிடையாது, 22 பாட்டு. அந்த ஊற்றுமலை ஜமீன்தார் இந்த 22 பாட்டையும் பதிவு பண்ணார். எட்டயபுரத்துல பாரதி இருக்கான். பாரதி எட்டயபுர அரவை, அந்த காலத்துல எல்லாம் வந்து அரசவைக்குள்ள ஒரு தமிழ் கவிஞர் அவ்வளவு சீக்கிரம் உள்ள போட முடியாது. எங்க திருவையாறு காலேஜில் நான் உள்ள ஆர்ட்ஸ் காலேஜில இருந்து நான் எங்க திருவையாறு காலேஜுக்கு உள்ள போனோம்னு உள்ள விட மாட்டாங்க. பண்டிதர் மகாவித்ரி சொன்னீங்களா, கோபாலையர், கோபாலையர் போன்ற பெரும் மகா சிம்பங்கள் இருக்கும். அவங்களை பார்த்தாலே அதுக்கு முன்னாடி உட்கார வராது. அப்படி ஏதாவது ஒரு ஓரத்தில் உட்காந்துருவோமே நினைப்போம். அந்த மாதிரி நிலைகள்ல எட்டயபுரத்துக்குள்ள நுழைஞ்ச உடனே 11 வயது பாலகன் பாரதி உள்ள நுழைஞ்ச உடனே இவருக்கு கவி பாட வரும். அப்படியா, கபடி சிந்து பாடுவியா? அப்பதாயா தோன்றி கொஞ்ச நாளுக்குள்ள கபடி சிந்து பாடுவியான்னு கேட்டாங்க. ஏன் பாடுவானே என்று சொன்னாரு. பச்சை திருமயில் வீரன் அலங்காரன் கௌமாரன் அப்படின்னு பாரதி பாடினான். அது என்ன தெரியுமா? காவடி சிந்துல என்னடி நான் பெற்ற மங்கை இளநங்கை விடல் சங்கை என்ற அந்த பாட்டு மெட்டுல பாரதி பாட, பாரதி என்ற பாலகனை எட்டயபுர சமஸ்தானம் காவடி சிந்து மூலமாக கவிஞனாக ஏற்றுக்கொண்டது. அந்த காவடி சிந்தை அந்த கழுகுமலையில அப்துல் காதர் பாட்ஷா என்ற ஒரு இஸ்லாமிய கவிஞர், அப்துல் காதர் பாட்ஷா என்ற இஸ்லாமிய கவிஞர் ஹார்மோனிய பெட்டியில வாசல்ல நின்றுகிட்டு பாடிக்கிட்டு இருப்பான். நான் சொல்றது எல்லாம் புரியுதா? பாடுனது முருகனுடைய காவடி சிந்து, பாடுறவரு அப்துல் காதர் பாட்ஷா. எவ்வளவு எதிர்ப்பு இருக்கும், எவ்வளவு எதிர்ப்பு இருக்கும். அதுல என்ன பண்ணிட்டா, இவன் தினமும் காலையில போய் அந்த ஹார்மோனிய பெட்டியை வச்சுக்கிட்டு இவர் காவடி சிந்து முருகனை பத்தி பாடிக்கிட்டே இருப்பார். அது ஒரு குரூப் என்ன பண்ணிச்சு, ஒரு வழக்குல இவரையும் சேர்த்து விட்டு கொண்டு போயிட்டாங்க கோர்ட்டுக்கு. அது ஒரு கொலை குற்ற கேஸ். அந்த கொலை குற்றவாளியில ஒருவரா இவரையும் சேர்த்து விட்டாங்க. சேர்த்து நீதிமன்றம் இவருக்கு தூக்கு தண்டனை கொடுத்து தூக்கு மேடைக்கு கொண்டு போயிடுச்சு. உன்னுடைய கடைசி ஆசை என்னன்னு கேட்டாங்க. ரொம்ப நாள் ஆச்சு என் ஹார்மோனிய பெட்டி வாயிச்சு, என் கடைசி ஆசை என் ஹார்மோனிய பெட்டியை கொடுங்க, கொஞ்ச நாடி நான் பாடுறேன், கொஞ்ச நாடி நான் பாடுறேன்.
ஆறுமணியப்பட்டிய படம் கொடுத்தாங்க. சுருளி மலை மேவும் சீலா உன்னை தேடி தேடி அலைந்தேனே, சுருளி மலை சுருளி மலை சுருளி மலை மேவும் அப்படின்னு அலங்காரம் பண்ணி அவ்வாட்ட தன்னை மறந்து இன்னும் ஒரு 2 நிமிஷத்துல சாவப்படுறான். எப்படி பாடியிருப்பான்னு நினைச்சு பாருங்க. பாடிக்கிட்டே இருக்கான். சபை அந்த நின்று அத்தனை பேர் தூக்கு மரத்தில் நின்று அத்தனை பேர் ஸ்தம்பிச்சு போயிட்டான். பாடி முடிச்சாரு, எல்லாரும் விழிப்படைஞ்சான். பார்த்தா தூக்கு போடுற தேண்டாம் நேரம் தாண்டி தூக்கு போடுறதா இல்லையா? சட்டப்படி பார்த்தா இந்நேரம் உயிரோட இருக்கக்கூடாது. அவரு இருக்க தூக்கு போட முடியாது. என்னடா பண்றது தடிச்சு எந்த ஜட்ஜி இவருக்கு தூக்கு தண்டனை கொடுத்தானோ அவர்கிட்ட கொண்டு போய் இவரை நிறுத்தி ஆகும். மறுபடியும் எடுத்து போய் அவர்கிட்ட கொண்டு போறாங்க. அந்த ஆளுக்கு தமிழும் தெரியாது, முருகன் தெரியாது, எதுவும் தெரியாது. ஒரு வெள்ளைக்கார ஜட்ஜி. அவர் கேட்கிற ஏன் இவரை விட்டீங்கன்னு கேட்கிறார். இல்லை, இவர் பாடிக்கிட்டு இருந்தாரு, என்ன மறந்து போயிட்டோம், அதனால என்னால ஒன்றும் பண்ண முடியல. நீங்க பாடிக்கிட்டு இருந்தா இதனால ஒன்றும் பண்ண முடியலங்கிற என்னது? இதை ஏதாவது பொருத்தமா இருக்கா? ஜட்ஜு ஒத்து போனேன். ஏதாவது இந்த சூழல் ஏதாவது ஒத்து வர்ற சூழல் இருக்கா? இல்லையே, சட்டப்படி எதுவும் இல்லையே. இல்லைங்க, என்னன்னு தெரியலீங்க. அப்படியா? அப்படி பாடுவார் நான் கேட்டேன். ஆமாண்ண. இப்ப என்ன செய்யறது? மறுபடியும் ஹார்மோனியப்பட்டி அவர்கிட்ட ஹார்மோனியப்பட்டி அவர்கிட்ட கொடுத்தாங்க. அவன் வாசிக்க பாட ஆரம்பிச்சிட்டான். பாட ஆரம்பிச்ச உடனே இந்த வெள்ளைக்கார ஜட்ஜி கண்ணுல அவரை அறியாமல் கண்ணீர் ஊத்துச்சு. ஊத்திட்டு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தா, இவ்வளவு பெரிய இசைக்கலைஞன் ஒரு காலம் கொலை குற்றம் செய்திருக்க மாட்டான், அவனை விடுதலை பண்ணி விடுங்கள் என்று சொல்லி உயிர் காத்தம் என்று சொல்லி, அன்பர்களே, உங்களோடு உரையாடிய உங்களோடு இருந்த காலம் மகிழ்வான நேரம். நான் முன்பே சொன்னது போல இந்த 5 தலைப்புகளிலும் 5 நூல்களை உருவாக்கி விடுவேன். ஏன்னு கேட்டா, காத்தோட போச்சுன்னா என்னுடைய உழைப்பு வீணா போயிடும். அதுல உங்களுக்கு எல்லாருக்கும் சேர்ந்து நான் நன்றி சொல்வேன். திருமுறை மாநாட்டுக்கு எங்களை அழைத்த தலைவர், செயலாளர், துணைத் தலைவர், பொருளாளர்கள், ஒரு நிர்வாக குழுவினர், அன்பர்கள் எல்லாரும் பெரிது பெரிது. அடியார்தம் பெருமை பெரிது என்று சொல்வதுதான் சைவ மரபு. அந்த வகையில அடியார்தம் பெருமையாக இருக்கக்கூடிய உங்களுக்கெல்லாம் தஞ்சாவூரை சார்ந்த, தமிழ்நாட்டை சார்ந்த உங்களில் ஒருவனாக இருக்கக்கூடிய செல்வகணத்தினுடைய பணிவான வணக்கத்தை சொல்லி, என்னை 5 நாளா பெத்த தகப்பனை போல வச்சு பாதுகாக்கக்கூடிய எழுந்திருக்கீங்க. இதுக்கு எல்லாம் காரணம் யார் தெரியுங்களா? உட்கார்ந்துருக்காரு திரு. நீங்களும் எழுதுறீங்க. தஞ்சாவூர்ல நாம் பேசிக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு சொற்படியும் கேட்டுக்கிட்டு, நீ சிங்கப்பூர் வந்தே தெரியும், சிங்கப்பூர் வந்தே தெரியும் அப்படின்னு போட்டு எங்க வீட்டுக்காரம்மாட்டையும், என் மகன்கிட்டையும், என் மாப்பிள்ளைகிட்டையும் இவர் பர்மிஷன் வாங்கறதுக்கு, என்கிட்ட பர்மிஷன் வாங்குறது எளிது, வீட்டுக்காரம்மாட்ட பர்மிஷன் வாங்குறது அவ்வளவு எளிது இல்லை. போகும்போது கூட்டு வச்சு, முதல் நாள் கூட்டு வச்சு அவங்க வர சொல்லுங்க, இல்லைன்னா நான் அவங்க வீட்டுக்கு வரேன், வர சொல்லி பத்திரமா பார்த்து அழைச்சிட்டு வாங்க, ஒன்றும் கவலைப்படாதீங்கம்மா, நான் அழைச்சிட்டு போயிட்டு நான் அழைச்ச கொண்டாந்து விட்டுறேன்னு சொல்லக்கூடிய அந்த எங்க அன்பு தஞ்சாவூர்ல இருக்கக்கூடிய எல்லா இலக்கிய மன்றத்திற்கும் ஒரே அத்தான் தான், அது இந்த அத்தான் தான். அவ்வளவு இலக்கிய தஞ்சாவூர்ல இருக்கு. அந்த பேரை முதல்ல சுட்டினவன் நான் தான். அத்தான், என்னைத்தான், உன்னைத்தான் என்று ஆசையோடு வரக்கூடிய திருநாவுக்கரசு ஐயாவுக்கும் தலைவர் ஐயாவுக்கும் நீ காலையில தின்னப்பன் ஐயா நான் வரும்போது பேசினாங்க. நேற்று பேச்சை கேட்டப்பா, அற்புதமா இருந்ததுப்பா, நான் காலில் ஊசி போட்டுக்கிட்டு இருக்கப்பா,
பேசு பேசு பேசு, எல்லாவற்றையும் பதிவு செய்து விடு என்று சொன்னார்கள். ஐயாவுக்கும் எல்லாருக்கும் எனது அன்பான வணக்கத்தை சொல்லி உங்களோடு என்றும் இருப்பேன். உலகம் உருண்டை. மீண்டும் உருள்வோம், சுருள்வோம், மீண்டும் சந்திப்போம். நன்றி.